காலை வேளையில் ஆண்டவருடைய வசனத்துக்கு நேராக நாம் திருப்புவோம். ரோமர் 6ஆம் அதிகாரம் 5ஆம் வசனமும் 6ஆம் வசனத்தை நாம் இணைந்து வாசிக்க போகிறோம். கர்த்தருடைய வசனம் நம்மோடு பேச வல்லமை உள்ளதாக இருக்கு. எத்தனை பேர் நம்புகிறீர்கள்? ஆமென். எந்த முறையில் ஆண்டவர் பேசினாலும் அது நம்மை தொட ஆண்டவருக்கு வல்லமை இருக்கு. ஆகவே நீங்கள் அதை மனதில் வைத்து ஆண்டவர் இந்த காலவில் நம்மோடு பேசும் சத்தியத்துக்கு ஆதாரமாக இருக்கிற வசனத்தை நாம் எல்லாரும் இணைந்து கர்த்தருடைய வார்த்தையை வாசிப்போமா? 5ஆம் வசனமும் 6ஆம் வசனம் வாசிப்போம். ஆதலால் அவருடைய மரணத்தின் சாயலில் நாம் இணைக்கப்பட்டோம், ஆனால் அவருடைய உயிர்த்தெழுதலின் சாயலிலும் இணைக்கப்பட்டிருக்கிறோம். நாம் இனி பாவத்துக்கு ஊழியம் செய்யாதபடிக்கு பாவ சரீரம் ஒளிந்து போகும் பொருட்டாக நம்முடைய பழைய மனுஷன் அவரோடு கூட சிலுவையில் அறையப்பட்டது என்று அறிந்திருக்கிறோம். இந்த காலவேளையில் ஆண்டவர் இந்த வசனத்திலிருந்து நம்முடைய மனதில் பதியக்கூடிய ஒரு வார்த்தையை முக்கியப்படுத்தி அந்த வார்த்தையின் அடிப்படையில் நாம் நம்முடைய வாழ்வை நடத்த ஆண்டவர் நமக்கு உதவி செய்வார். நல்லா கவனிங்கள். ஆண்டவர் இந்த காலை வேளையில உங்களுக்கும் அவருக்கும் இருக்கக்கூடிய அடையாளத்தை தேவன் காண்பிக்க விரும்புகிறார். பக்கத்துல உங்க பார்த்து சொல்லுங்க, நம்ம வாழ்க்கையில அடையாளம் ரொம்ப முக்கியம். அதுக்கு முன்னாடி இதை சொல்ல மறந்துட்டோமே, என்ன? கர்த்தருடைய ஆவியானவங்க அசைவாடுகிறார். நீங்கள் வந்தது நல்லது, கர்த்தர் உங்களை நல்லதா சொல்லணும். சிரிச்சுக்கிட்டே சொல்லுங்க, வந்தது நல்லது அப்படின்னு சிரிச்சுக்கிட்டே சொல்லுங்க. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, கர்த்தருடைய ஆவியானவர் நீங்க அசைவாடுகிறார், நீங்க வந்தது நல்லது. என்ன? நிறைய பேர் அதை மொழிகிட்டாங்க. ஓகே, கண்டிப்பாக அவரை தேடி வருகிற யாரையும் ஆண்டவர் என்ன பண்ணுறது இல்லை, பெருமையா அனுப்புகிறதே இல்லை. அப்ப இங்க ஆண்டவர் இந்த காலவேளை நமக்கு காட்ட விரும்புகிற ஒரு வார்த்தை, ஒரு அனுபவம், ஒரு அடையாளம். ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் உங்களுக்கும் அவருக்கும் இருக்கும் அடையாளத்தை நாம் புரிந்து வாழ வேண்டும் என்பது ஆண்டவருடைய விருப்பமா இருக்கிறது. பாருங்க, இந்த உலகத்துல நாம் இந்த அடையாளம், இந்த ஐடென்டிஃபிகேஷன் என்கிற வார்த்தையை பல சூழ்நிலையில் நாம் பயன்படுத்துகிறத பார்க்கிறோம். அதுல இந்த நாட்களில் ரொம்ப அதிகமா ஒரு அடையாளத்தை பயன்படுத்தினாங்க. என்ன அடையாளத்தை பயன்படுத்தினாங்கன்னா, பேங்க்குக்கு போனா எல்லார் கையிலும் என்ன தடவாங்க? மை தடகிற அடையாளம். ஓட்டு போடும் போது தான், 5 வருஷத்துக்கு ஒரு முறை ஓட்டு போடும் போது தான் அந்த அடையாளத்தை பார்த்துருக்கிறேன். ஆனா இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா, பேங்க்குக்கு போகும்போதெல்லாம் ஒரு அடையாளம் போடுறாங்க. ஏன்னா ஒரே ஆள் எத்தனை வாட்டி வித்ரா பண்றாரு, ஒரே ஆள் எத்தனை வாட்டி டெபாசிட் பண்றாருன்னு கண்டுபிடிக்கிறதுக்காக என்ன பண்றாங்க? கையில ஒரு அடையாளம் போடுறாங்க. ஏன் அதை போடுறாங்க? அதை போடுகிறதுனாலே ஒரு காரியத்தை அவர்கள் அறிந்து கொள்ள முடிகிறது. நல்ல கவனிங்கள். அப்போ இன்னைக்கு ஒரு சம்பவம் செய்யும் போது, ஒரு காரியத்தை செய்யும் போது, ஒரு அடையாளம் ஒரு காரியத்தை நமக்கு நினைப்பூட்டக்கூடிய ஒன்றாக இருக்குமானால், அதே அடையாளம் ஆண்டவர் சொல்றார், உனக்கும் எனக்கும் ஒரு அடையாளம் இருக்கு, அந்த அடையாளத்தை நான் புரிந்து வாழ்வேன்னு சொன்னா எல்லா சூழ்நிலையிலும் நீங்களும் நானும் வெற்றியுள்ள ஒரு வாழ்க்கையை வாழ முடியும். பாருங்க, சிலர் புது இடத்துக்கு போனாங்கன்னா என்ன பண்ணுவாங்கன்னா, தெரியாத இடத்துக்கு கூட்டு போறாங்கன்னு வைங்களேன், போகும்போதே பேக்கன்னு எல்லா இடத்தையும் பார்த்துட்டு வருவாங்க. ஏன் அப்படி பேக்கன்னு பாக்குறாங்கன்னா, அவங்களுக்கு என்னன்னா, அடுத்த முறை திருப்பியும் அதே ரூட்ல வரணும்னா அவங்க ரூட்டு பேரை ஞாபகம் வச்சுக்க போறது இல்லை. இப்ப நான் மலேசியாவுக்கு போயிருந்தேன். மலேசியாவுக்கு போனா அவங்க சொல்ற ஒவ்வொரு பேரும் வாயில கூட நுழையாது, மலாய் லாங்குவேஜ்ல இருக்கும். நமக்கு மலாய் தான் சாப்பிட்டு பழக்கம், அந்த மலாய் லாங்குவேஜ் சொல்ற பழக்கம் நமக்கு கிடையாது. அந்த ஒவ்வொரு வார்த்தையும் வாயிலேயே வராது, அப்படியே என்னமோ அந்நிய பாஷை பேசுற மாதிரி இருக்கும் அந்த ஸ்லாங்கு. ஒண்ணுமே மனசுல நிக்காது. நான் என்ன பண்ணுவேன்னா, பல முறை போயிருக்கிறாங்க, போனதுனால ஒரு முறை போகும்போது என்ன பண்ணேன், அந்த இடத்துல அவங்க கூட்டிட்டு போற ரூட்ல என்ன பண்ணேன்னா, ஏதாவது ஒரு மெயின் அடையாளம் வைக்கக்கூடிய ஒரு இடம், ஏதாவது ஒரு லேண்ட்மார்க்ன்றாங்க பாருங்க, அந்த மாதிரி ஒரு இடத்த என்ன பண்ண மைண்ட்ல ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். அப்ப அடுத்த முறை போகும்போது அவங்க சொல்றதுக்கு முன்னாடியே நான் அந்த இடம், இந்த இடத்துக்கு போன முறை வந்தோம், இப்படி இந்த இடத்துல ஊழியம் செஞ்சோம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நிலையில் நான் மாறினேன். நல்லா கவனிங்கள். அப்போ ஒரு அடையாளம் நமக்கு எதெல்லாம் நமக்கு ஞாபகப்படுத்தக்கூடிய ஒன்றாக இருக்கிறது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். ஏன்னா எவ்வளோ வயசானாலும் ஒரு குறிப்பிட்ட அடையாளம் நம்ம மனசுல இருந்து மறக்கவே மறக்காது. இந்த பழைய ஆரம்பத்துல இந்த மெட்ராஸ் என்று சொல்ல போகும்போது, மெட்ராஸ்ல இருந்த சில அடையாளத்தை ஒரு 80 அல்லது 70 வயது இருக்கக்கூடியவங்களை கேட்டீங்கன்னா அவங்க சொல்லுவாங்க, இந்த இடத்துல இந்த அடையாளம் இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன் இதெல்லாம் குறிப்பிட்டு சொல்றாங்கன்னா,
இந்த அடையாளத்தை வைத்து அந்த இடத்தை அறிந்து கொள்ள முடிகிறது, அந்த சூழ்நிலை அறிந்து கொள்ள முடிகிறது, எல்லாவற்றையும் நாம் அறிந்து கொள்ள முடிகிறது. அதுதான் இங்க பரிசுத்த பவுல் சொல்லுகிறார். நல்ல கவனிங்கள், உலகத்தில் இருக்கக்கூடிய ஒரு அடையாளம் ஒரு காரியத்தை நமக்கு நினைப்பூட்டுமானால், இன்னைக்கு பவுல் சொல்லுகிறார், உங்களுக்கும் கிறிஸ்துவுக்கும் இருக்கிற அடையாளம் நீங்கள் போகிற எந்த சூழ்நிலையிலும் நீங்கள் வழுவி விழாதபடிக்கு உங்களை ஸ்திரமாய் நிற்க அவரோடு உங்களுக்கு கிடைத்திருக்கிற அடையாளத்தை புரிந்து கொள்வீர்களானால் வாழ்வை நீங்கள் ஜெயிக்க முடியும். எத்தனை பேர் நம்புகிறீர்கள்? ஆமென். கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது ஒரு வெற்றி உள்ள வாழ்க்கை. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, கிறிஸ்தவ வாழ்க்கை ஒரு வெற்றி உள்ள வாழ்க்கை. நீங்க நினைக்கிற மாதிரி சோகமான வாழ்க்கை இல்லை. நிறைய பேர் வருவாங்க பாருங்க, வரும்போதே பார்த்தீங்கன்னா அங்கேருந்து பார்க்கும் போதே அப்படியே உட்கார்ந்தா உயிர் போயிடுற மாதிரி நடந்து வருவாங்க. ஏன்னா அப்படி கிடையாது வாழ்க்கை. கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது ஒரு மகிழ்ச்சியான ஒரு வாழ்க்கை. ஆண்டவர் எல்லாவற்றையும் நமக்கு தந்து நம்மை ஆசீர்வதித்து நீங்களும் நானும் நல்லா இருக்கணும்னு நினைக்கிற ஒரு ஆண்டவர் நமக்கு இருக்கிற. எத்தனை பேர் ஆமென் என்று ஏற்றுக்கொள்கிறீர்கள்? ஆமென். ஒவ்வொரு வாரமும் நீங்க சுகமா வரும்போது எங்களுக்கும் பிடிக்காது, நம்மளை உண்டாக்கின கர்த்தருக்கும் அது பிடிக்கவே பிடிக்காது. ஆண்டவர் என்ன பண்றாருன்னா, தம்முடைய வசனத்தின் மூலமாய் நம்முடைய வாழ்வில் இருக்கும் அந்த சோகத்தை அவர் மாற்றுகிறார். நல்லா கவனிங்கள், கிறிஸ்துவோடு எனக்கு இருக்கும் அடையாளத்தை நான் புரிந்து கொள்வேன்னு சொன்னா என் வாழ்க்கையே மாறும். அதான் கடந்த வாரத்தில் நான் உங்களுக்கு காண்பித்தேன். கிறிஸ்துவோடு இணைக்கப்பட்டு இருக்கிறோம். இன்றைக்கு அந்த கிறிஸ்துவோடு இணைக்கப்பட்டிருக்கிற அடையாளத்தில் வரக்கூடிய 3 விளைவுகள் அல்லது 3 காரியங்களை நான் உங்களுக்கு காட்ட விரும்புகிறேன். அப்ப இன்னைக்கு ஆண்டவர் என்ன சொல்றார்? கிறிஸ்துவோடு நமக்கு இருக்கும் அடையாளத்தை நாம் அறிந்து வாழ்கிறோமா? அதை நாம யோசிக்கிறோமா? கிறிஸ்துவோடு நமக்கு அடையாளம் இருக்கே. ஒரு தெருவுக்கு போனா ஒரு அடையாளம் வச்சிருக்கிறோம், வீட்டில் ஒரு அடையாளம் வச்சிருக்கிறோம், ஒவ்வொரு நபருக்கும் ஒவ்வொரு அடையாளம் இருக்கிறது. இந்த கவர்மெண்ட் ரெக்கார்ட்லாம் வாங்க போனீங்கன்னா, பாஸ்போர்ட்லாம் வாங்க போனீங்கன்னா என்ன கேட்பானா, உங்க சரீரத்தில் ஏதாவது அழிக்க முடியாத ஒரு அடையாளம் இருக்கான்னு கேட்குறான். ஏன்? என்ன நடந்தாலும் என்ன மூஞ்சி கீஞ்சி சேதமாக ஏதாவது ஒன்று நடந்துருச்சுன்னாக்கிறோம் அந்த அடையாளத்தை வைத்து செத்தவர் மரித்தவர் இங்கே இருக்கிறவர் இன்னார் என்று சொல்லக்கூடியதுக்காக தான் அந்த அடையாளத்தை வாங்குறாங்க. நல்லா கவனிங்கள். அப்போ இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில் கிறிஸ்துவோடு நமக்கு இருக்கும் அடையாளத்தை, கிறிஸ்துவோடு இணைக்கப்பட்டிருக்கிறேன், அது உண்மைதான். அந்த கிறிஸ்துவோடு இணைக்கப்பட்டிருக்கிற அடையாளத்தை நான் அறிந்து வாழும் போது என் வாழ்க்கையில் பல நன்மைகளை தேவன் கொண்டு வர போதுமானவராக. சில வசனங்களை நான் காட்டுகிறேன். கலாத்தியருக்கு போவோம். கலாத்தியர் 3ஆம் அதிகாரத்துக்கு இருப்போம். கலாத்தியர் 3ஆம் அதிகாரம், அதுல 28ஆம் வசனத்தை நாம் எல்லாரும் இணைந்து வாசிக்க போவோம். கலாத்தியர் 3ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம். நம்ம எல்லாரும் இணைந்து கர்த்தருடைய வார்த்தையை வாசிப்போமா? எழுதுங்களா? கலாத்தியர் 3ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம் வாசிப்போம். யூதன் என்றும் கிரேக்கன் என்றும் இல்லை, அடிமை என்றும் சுவாதீனம் என்றும் இல்லை, ஆண் என்றும் பெண் என்றும் இல்லை, நீங்கள் எல்லாரும் கிறிஸ்து இயேசுவுக்குள் ஒன்றாயிருக்கிறீர்கள். நல்லா கவனிங்கள், எந்த வித்தியாசமும் இல்லை. ஆணு பெண்ணு என்ன ஜாதி எந்த வித்தியாசமும் கிடையாது. நல்லா கவனிங்கள், ஒரே ஒரு காரியம் தான் இருக்கு. கிறிஸ்துவோடு நான் இணைக்கப்பட்டிருக்கிறேன்னா அந்த அடையாளத்தை மாத்திரம் சொல்லி நான் என் வாழ்க்கையில வாழலாம். நல்லா கவனிங்கள், இந்த அடையாளம் ரொம்ப விசேஷமானது. நல்லா கவனிங்கள், இந்த கால வேளையில இந்த வசனங்கள் உங்கள் வாழ்க்கையில் உண்மையான ஆசீர்வாதத்தை கொண்டு வரும். இங்க ஆண்டவர் சொல்றாரு பாருங்க, எந்த வித்தியாசமும் இல்லை. நம்ம என்ன பேக்ரவுண்ட்ல இருந்தாலும், எந்த சூழ்நிலையில நம்ம வந்திருந்தாலும், உங்களை என்னையும் கிறிஸ்துவுக்குள்ள தேவன் அடையாளப்படுத்தி பார்க்கிறார். நல்லா கவனித்து பாருங்கள், நம்ம எந்த நிலையில் எந்த சூழ்நிலையில் என்ன செய்துட்டு எப்படிப்பட்ட பேக்ரவுண்ட்ல நம்ம வந்தாலும், இயேசுவே என்று என் வாயை திறந்து நான் அவரை கூப்பிடும் போது அவர் என்னை எப்படி பார்க்கிறாரு? கிறிஸ்துவுக்குள்ள அடையாளம் வைக்கப்பட்டவனா என்னை பார்க்கிறாரு. பாருங்க, இன்னொரு வசனத்தை காட்டுறேன். கொலோசியர் 2ஆம் அதிகாரத்துக்கு போவோம். கொலோசியர் 2ஆம் அதிகாரம், கொலோசியர் 2ஆம் அதிகாரம், அதுல 10ஆம் வசனத்தை நாம் எல்லாரும் இணைந்து நாம் வாசிப்போமா? கொலோசியர் 2ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை நாம் எல்லாரும் இணைந்து வாசிப்போம். மேலும் சகல துரைத்தனங்களுக்கும் அதிகாரத்துக்கும் தலைவராய் இருக்கிற அவருக்குள் நீங்கள் பரிபூரணம் உள்ளவர்களாய் இருக்கிறீர்கள். எப்படி சொல்லியிருக்கு வேதம்? நம்முடைய ஐடென்டிபிகேஷனை நாம அறிந்து கொள்வோமானால், எனக்கும் கிறிஸ்துவுக்கும் இருக்கிற அடையாளத்தை நான் அறிந்து கொள்வேன்னா, அவரை எதுக்கு தலைவராக ஏற்படுத்தினாரா? அங்க வாசித்தோமே வசனம், அவரை எதுக்கு தலைவராக ஏற்படுத்தினார்? துரைத்தனங்களுக்கும் அதிகாரத்துக்கும்.
நல்லா கவனிங்கள். நிறைய கிறிஸ்தவ மக்கள் தங்களுடைய பிரச்சனை போராட்டத்தில் பாவ வாழ்க்கையில அவர்கள் சிக்கிக்கொள்கிற சில காரியத்துல வெளியே வர முடியாமல் இருப்பது காரணம்னா அவர்களுடைய அடையாளத்தின் மூலமாய் தேவன் கொடுக்கிற அவருடைய அதிகாரத்தை பயன்படுத்தாமல் போகிறதினாலே. நல்லா கவனிங்கள். வாழ்க்கை மாறுவதற்கு, ஆசீர்வாதம் நமக்கு வருவதற்கு, ஜெயம் நமக்கு உண்டாவதற்கு நம்ம என்ன செய்யணும்னா, நம்ம என்ன உணரணும்னா, கிறிஸ்துவோடு நான் கிறிஸ்துவோடு இணைக்கப்பட்டிருக்கிற அந்த அடையாளத்தை என் வாழ்க்கையில் நான் பயன்படுத்தணும். நல்லா கவனிங்கள். இங்க எப்படி ஆண்டவர் அடையாளப்படுத்துகிறார்? அவருக்குள்ள நம்ம பரிபூர்ணம் உள்ளவர்களா இருக்கிறோம். அந்த அடையாளம் நமக்கு தெரிஞ்சுச்சுன்னா அவருக்குள்ள பரிபூர்ணமா இருக்கிறோம். ஏன் எப்படி அந்த பரிபூர்ணம் நமக்கு உண்டாகுதுன்னா, எப்படி அவர் எல்லா துரைத்தனங்களுக்கும் அதிகாரத்துக்கும் அவரை தலைவராய் ஏற்படுத்தினாரோ, அந்த தலைவராய் ஏற்படுத்தின அந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இப்போ எனக்கு வெளியே இல்லை, அவர் எனக்குள்ள இருக்கிறார். அவரோட நான் இணைக்கப்பட்டிருக்கிறேன். அந்த அடையாளத்தை நான் புரிந்து வாழும் போது அவருக்குண்டான சகல அதிகாரங்களையும் நான் என் சூழ்நிலையில் பயன்படுத்தலாம். எத்தனை பேரை நம்புகிறீர்கள்? ஆமென். அப்போ நம்முடைய வாழ்க்கையில தோல்விகள், பிரச்சனைகள், குழப்பங்கள், பாவ செயல்பாடுகள் நம்மை ஆக்கிரமிக்கும் போது என்ன செய்யணும்னா, நான் அவரோடு இணைக்கப்பட்டிருக்கிறேன். அவரோடு இணைக்கப்பட்டதினால் எனக்கு இருக்கும் அடையாளத்தில் வருகிற அந்த எல்லா அதிகாரமும் எனக்குள்ள செயல்படும். ஆண்டவர் அவருடைய அதிகாரத்தை எனக்கு கொடுத்திருக்கிறார். வேதம் சொல்லுகிற வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்லி இருக்கிற சகல அதிகாரத்தை உடைய கர்த்தர் இப்ப எனக்கு வெளியே இல்லை, அவர் எனக்குள்ள இருக்கிறார். அவரோடு நான் இணைக்கப்பட்டிருக்கிறேன். அந்த அடையாளத்தை நான் புரிந்து வாழும் போது வாழ்க்கையில் பல மாற்றங்களை நான் பார்க்க முடியும். பாருங்கள், ரோமர் 5ஆம் அதிகாரத்துல முழுவதும் வாசிக்கும் போது 5ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்திலிருந்து 21ஆம் வசனம் வரைக்கும் நீங்க வாசித்தீங்கன்னா அதுல என்ன குறிப்பிட்டு சொல்லிருக்குன்னு சொன்னா, கிறிஸ்துவுக்குள்ளான வாழ்க்கை, லைஃப் இன் கிரைஸ்ட். கிறிஸ்துவுக்குள்ளான வாழ்க்கை என்ன ஒன்று பண்ணும் என்று சொன்னால், எப்படி நீங்கள் பாவத்தின் மேல் ஜெயம் கொள்ள முடியும், உங்களை வீழ்த்த நினைக்கக்கூடிய காரியத்தின் மேல் நீங்கள் எப்படி ஜெயம் எடுக்க முடியும். கிருபையின் ஆளுகைக்குள் இருக்கிறீர்கள். கிருபையின் ஆளுகை என்ன பண்ணுகிறது? இந்த ஜீவனில் இந்த தேவன் நமக்கு தந்திருக்கிற இந்த மாம்ச வாழ்க்கையில எதெல்லாம் நம்ம தோத்து போகிறோமோ அவருடைய கிருபையின் ஆளுகையினாலே மறுபடியும் ஜெயிக்கக்கூடியவர்களாய் ஆண்டவர் நம்மை மாற்றுகிறார். அங்கே நிறைய காரியத்தை கிருபையை குறித்து அங்கே பரிசுத்த பவுல் பேசிட்டு வராரு. அதை பேசிட்டு வந்த பிறகுதான் 6ஆம் அதிகாரத்தை ஆரம்பிக்கும் போது, அந்த கிருபை உங்களுக்கு எதுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது? பாவம் செய்வதற்காக அல்ல என்கிற விளக்கத்தை கொடுக்க. நிறைய பேர் எப்படி நினைச்சுக்கிறாங்கன்னா, ஆண்டவருடைய கிருபை நம்ம கொடுக்கப்பட்டிருக்கு, நம்ம எப்படி வேணாலும் இருக்கலாம், அவருடைய கிருபை நம்மளை எல்லாத்தையும் மன்னிச்சு அவர் தட்டி கொடுத்துட்டு போயிட்டே இருப்பார். இல்லைங்க, ஆண்டவர் ஏன் கிருபையை கொடுக்கிறாருன்னா, நீங்களும் நானும் அவருக்குள்ள இருக்கிற அடையாளத்தை புரிந்து வாழணும். அவரோட இணைக்கப்பட்டு இருக்கிறோம். கிறிஸ்துவோடு நான் இணைக்கப்பட்டிருக்கிறேன். கிறிஸ்துவோடு இணைக்கப்பட்டிருக்கிற அடையாளத்தை புரிந்து, அந்த கிறிஸ்துவின் அடையாளம் என்ன? அவர் துரைத்தனங்களுக்கும் எல்லா அதிகாரங்களும் சகல அதிகாரங்களுக்கும் அவர் தலைவராய் இருக்கிறார். அந்த தலைவராய் இருக்கிற கிறிஸ்துவோடு நான் இணைக்கப்பட்டிருக்கிறேன். அந்த இணைக்கப்பட்டிருக்கிற நான் அதே அதிகாரத்தை என்ன அடிமைப்படுத்த நினைக்கிற எல்லா காரியத்தின் மேலும் நான் பயன்படுத்த முடியும். எத்தனை பேரை நம்புகிறீர்கள்? ஆமென். ஏதாவது உங்களை அடிமைப்படுத்துதா? ஏதாவது ஒரு காரியத்துல சிக்கி இருக்கிறீங்களா? ஏதாவது ஒரு காரியத்துல போராடி கொண்டு இருக்கிறீங்களா? ஒரு காரியத்துக்காக ஜெபம் பண்ணி கொண்டு இருக்கிறீங்களா? நீங்க என்ன நினைக்கணும் தெரியுமா? நான் கிறிஸ்துவோடு இணைக்கப்பட்டிருக்கிறேன். அதாங்க ரோமர் 2ஆம் அதிகாரத்துல சொல்லும்போது அவர் என்ன சொல்றாருன்னா, என்ன பாவத்துக்கு மரித்த நாம் இனி அதுல எப்படி பிழைத்திருக்க முடியும்? எப்படி சொல்றாரு பாருங்க. பாவத்துக்கு மரிச்சிட்டோம், அதுல எப்படி நாம உயிரோட இருக்க முடியும்? அதை சொல்லிட்டு 3ஆம் வசனத்துக்கு வரும்போது அவர் எப்படி, நான் போன வாரம் உங்களுக்கு இணைத்து காண்பித்தேன், கிறிஸ்துவோடு ஞானஸ்தானம் பெற்ற அனைவரும். அப்போ கிறிஸ்துவோடு ஞானஸ்தானம் பெற்ற அனைவரும் என்று சொல்லும் அது எதை காண்பிக்கிறது? நீங்களும் நானும் கிறிஸ்துவோடு இணைக்கப்பட்டிருக்கிறோம் என்கிற செயலை காண்பிக்கிறது. அதான் போன வாரம் காட்டினேன் 3 விளைவுகள். எப்படி நாம் அவரோடு இணைக்கப்பட்டிருக்கிறோம்? வெறும் அவருடைய வெறும் கிறிஸ்துவோடு இணைக்கப்பட்டிருக்கேன், இயேசுவை என் தெய்வமா ஏற்றுக்கொண்டதினாலே அவர் எனக்குள்ள வந்துட்டார். அதோட முடியல. இயேசு எனக்காக எதெல்லாம் பாடுபட்டு எதெல்லாம் எனக்காக செய்தாரோ அது அத்தனையிலும் நானும் இணைக்கப்பட்டவனாய் இருக்கிறேன். ஆமென். அதான் போன வாரம் காட்டினேன். என்ன காட்டினேன்? கிறிஸ்துவின் மரணத்தோடு நாம் இணைக்கப்பட்டிருக்கிறோம். 3ஆம் 4ஆம் வசனம் எதை சொல்லுகிறது? கிறிஸ்துவின் மரணத்தோடு நாம் இணைக்கப்பட்டிருக்கிறோம்.
கிறிஸ்துவோடு நாம் அடக்கம் பண்ணப்பட்டிருக்கிறோம், கிறிஸ்துவோடு நாம் உயிர்த்தெழவும் செய்யப்பட்டிருக்கிறோம். இந்த 3 காரியமும், இந்த 3 விளைவும் எதை அதிகமாய் நமக்கு காட்டுதுன்னு சொன்னா, கிறிஸ்துவோடு இணைக்கப்பட்டிருக்கிற விளைவுகளை நமக்கு காட்டும். அப்போ கிறிஸ்துவோடு இணைக்கப்பட்டிருக்கிற அந்த ஆசீர்வாதமான அனுபவத்தை பரிசுத்த பவுல் அங்கே சொல்லுகிறத பார்க்கிறோம். அதை தொடர்ந்து 5ஆம் 6ஆம் வசனத்தை நாம் வாசிக்கும் போது அங்கே பவுல் சொல்லும் போது எப்படி ஆரம்பிக்கிறார் பாருங்கள். ஆதலால் அவருடைய மரணத்தின் சாயலாய் நாம் இணைக்கப்பட்டவர்களானால் அவருடைய உயிர்த்தெழுதின் சாயலும் நாம் இணைக்கப்பட்டிருக்கிறோம். இங்க கொஞ்சம் வித்தியாசமா சொல்றாரு. ஒரே அர்த்தம் தான், ஆனா இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்கா சொல்றாரு. நல்லா கவனிங்கள். சில காரியத்தை மறுபடியும் மறுபடியும் சொன்னாதான் நம்ம மைண்ட்ல போய் உட்காருது. சில விஷயத்தை என்ன பண்ணோம்னா ஒரு முறைக்கு 2 முறை சொல்ல வேண்டியதா இருக்கு. சில எல்லாம் ஒரு வேலை சொன்னீங்கன்னா பாத்தீங்கன்னா ஒரு காரியத்தை 10 முறை சொல்ல வேண்டியதா இருக்கு. 10 முறை சொல்லி அனுப்பினாலும் அவன் போய் மாத்தி தான் செஞ்சுட்டு வருவான். இப்ப இங்க பரிசுத்த பவுலுக்கு தெரியுது, இங்க என்ன தெரியுதுன்னா, விசுவாசிகளுக்கு எத்தனை முறை சொன்னாலும் அவர்கள் அந்த நிச்சயம், அந்த காரியத்துல ஒரு நிச்சயம் அவங்களுக்கு வருகிற வரைக்கும் இந்த பாவ செயல் இருந்து அவர்களால் ஜெயிக்க முடியாது என்பதை அறிந்ததினாலே ஒவ்வொரு படியாய் அவர் சொல்லி கொண்டு வருகிறார். என்ன சொல்றாருன்னா, அவரோடு நாம் அடக்கம் பண்ணப்பட்டோம், அவரோடு மரித்தோம், அவரோடு உயிர்த்தெழுந்தோம். அதே காரியத்தை இங்க கொஞ்சம் வித்தியாசப்படுத்தி சொல்றார், இன்னும் ஸ்ட்ராங்கா சொல்றார். என்ன சொல்றாருன்னா, அவருடைய மரணத்தின் சாயலில் நாம் இணைக்கப்பட்டவர்கள், ஆனால் அவருடைய உயிர்த்தெழுதின் சாயலும் நாம் இணைக்கப்பட்டிருக்கிறோம். நல்லா கவனிங்களா, இந்த 6ஆம் வசனமும் 7ஆம் வசனமும் அவருடைய மரணத்தின் சாயலை இணைக்கப்பட்டிருக்கிறதை குறித்து முற்றிலும் இன்னும் விளக்கமாய் சொல்லக்கூடிய ஒரு வசனமாக இருக்கிறது. அவருடைய உயிர்த்தெழுதின் சாயலை குறித்து 8ஆம் 9ஆம் வசனத்துல சில காரியங்களை இன்னும் விளக்கமாய் சொல்றார். ஆனா இங்க இந்த 5ஆம் வசனத்துல அவர் முக்கியப்படுத்தி காட்டுகிற சில காரியத்தை நான் உங்களுக்கு காண்பிக்க விரும்புகிறேன். 3, 4, 5, 6ஆம் வசனத்துல அவர் என்ன சொல்றாருன்னா, கிறிஸ்துவோடு நம்ம இணைக்கப்பட்டிருக்கிறோம் என்பதை குறித்த தெளிவு நமக்கு இல்லைன்னா, நல்லா கவனிங்கள், நான் கிறிஸ்துவோடு இணைக்கப்பட்டிருக்கிறேன் அந்த தெளிவு எனக்கு இல்லைன்னு சொன்னா, ஒரு நாளும் நான் என்னுடைய கிறிஸ்தவ வாழ்க்கையில பரிசுத்தமா வாழ்ந்து வெற்றியா வாழக்கூடிய வாழ்க்கையை அடைய முடியும்ன்ற நம்பிக்கை எனக்கு வர போகிறதே இல்லை. நல்லா கவனிங்கள். கிறிஸ்துவோடு நான் இணைக்கப்பட்டிருக்கிறேன், கிறிஸ்துவோடு இணைக்கப்பட்டதினால் அவரோடு எனக்கு ஒரு அடையாளம் இருக்கிறது என்பதை நான் தெளிவாய் புரிந்து கொள்ளனா, என் பாவ செயலிருந்து என்னை அடிமையாக்கக்கூடிய காரியத்திலிருந்து நான் முற்றிலும் ஜெயம் கொள்ளக்கூடியவனாய் மாற முடியாமல் போய்விடுகிறேன். அப்போ எனக்கு தெளிவான அந்த விளக்கம், அந்த தெளிவான அந்த ஆழத்தை நான் புரிந்து கொள்ளவில்லைன்னா என்ன நடக்குதுன்னா, நான் இன்னும் போராடக்கூடியவனா இருக்கிறேன். பரிசுத்த வாழ்க்கை என்னால் அடைய முடியாத ஒன்றாய் மாறி விடுகிறது. நல்லா கவனிங்கள். நிறைய பேர் சொல்லுவாங்க, நான் சுத்தமா இருக்கணும்னு நினைக்கிறேன், இதை பண்ணக்கூடாதுன்னு நினைக்கிறேன், இதை விட்டுறணும்னு நினைக்கிறேன், ஆனா முடியல. ஏன் முடியலன்னா, முதலாவது நான் எதுல தெளிவா இல்லைன்னா, நான் கிறிஸ்துவோடு இணைக்கப்பட்டு இருக்கிறேன், கிறிஸ்துவோடு இணைக்கப்பட்டதினால் எனக்கு அவரோடு ஒரு அடையாளம் இருக்கிறது என்பதை நான் அறியாமல் போகிறதினாலே இவைகள் எல்லாம் எனக்கு ஒரு போராடக்கூடிய ஒன்றாய் மாறுது. ஏன் போராடக்கூடிய ஒன்றாய் மாறுதுன்னா, கிறிஸ்துவோடு நான் இணைக்கப்பட்டிருக்கிறேன்றதை விசுவாசிக்காம போகிறதினாலே. நல்லா கவனிங்கள். கிறிஸ்துவோடு நான் இணைக்கப்படும் போதுதான் அவர் எனக்குள்ள அவருடைய பரிசுத்தத்தை எனக்குள்ள அவர் பில்ட் பண்ண ஆரம்பிக்கிறார். நல்லா புரிந்து கொள்ளுங்கள். இந்த விசுவாசம் எனக்கு இல்லைன்னா, நான் ஒரு தவறை செய்த உடனே என்னை நான் குற்றப்படுத்தி கொண்டு ஆண்டவரை விட்டு தள்ளி போகக்கூடிய செயலை தான் என் வாழ்க்கையில செய்யக்கூடியவனா இருப்பேன். ஆனா கிறிஸ்துவோடு எனக்கு ஒரு அடையாளம் இருக்குது, கிறிஸ்துவோடு நான் இணைக்கப்பட்டிருக்கிறேன்னா எனக்கு என்ன தெரியும், என்னுடைய வாழ்க்கையில பாவம் உயிர் கொண்டு இருக்க முடியாது, பாவம் மரித்து போன ஒன்றாக இருக்க வேண்டும். அப்போ இந்த இயேசு கிறிஸ்து எனக்குள்ள இணைக்கப்படும் போது, இந்த அறிவு எனக்குள்ள உண்டாகும் போது என்ன நடக்குதுன்னா, நான் இனி பரிசுத்தமா வாழ்கிறதுக்கு போராட வேண்டியதில்லை. நல்லா கவனிங்க, தவறா புரிந்து கொள்ளக்கூடாது. போராட வேண்டியதில்லைன்னு நீங்க தவறா புரிந்து கொள்ளக்கூடாது. போராட வேண்டியதில்லை. ஏன்னா இப்போ நான் கிறிஸ்துவோட இணைக்கப்பட்டதினாலே பரிசுத்தமாய் வாழ்கிற அந்த ஜீவியம் எனக்கு ஒரு பிரியமான ஒன்றாய் மாறி விடுகிறது. நல்லா கவனித்துக் கொள்ளுங்கள். இயேசு ஒரு மனிதனுக்குள்ள வந்த உடனே எதையும் கட்டாயப்படுத்தி செய்ய வைக்கிறவர் அல்ல. எத்தனை பேர் ஆமென் என்று ஏற்றுக்கொள்கிறீர்கள்? ஆமென். மனுஷன் தான் என்ன பண்ணுவானா, கட்டாயப்படுத்தி செய்ய வைப்பான். நல்லா கவனிங்க. ஆனா ஆண்டவர் எந்த மனுஷனையும் கட்டாயப்படுத்தி செய்ய வைக்கிறவர் அல்ல. அதன் மேல் உள்ள பிரியத்தை ஆண்டவர் நமக்கு கொடுத்து ஆசையை உண்டாக்கி, அந்த ஆசையை அவருடைய பலத்தினாலே, அவரோடு இணைக்கப்பட்டிருக்கிற அந்த விசேஷித்த கிருபையினாலே உங்களை என்னை ஆண்டவர் செய்ய வைக்கக்கூடியவராய் மாற்றுகிறார். அப்ப நமக்கு என்ன தெரியணும்னா, ஒவ்வொரு விஷயம்
ஆண்டவர் என்னை பார்க்கும்போது என்னை கிறிஸ்துவுக்குள்ள பார்க்கிறார். நல்ல கவனிங்கள், என்னை கிறிஸ்துவுக்குள்ள அவர் பார்க்கிறாரு. அப்ப என்னை கிறிஸ்துவுக்குள்ள அவர் பார்க்கும்போது என்ன பண்றாருன்னா, அந்த கிறிஸ்துவை எனக்கு நினைப்பூட்டி, நான் கிறிஸ்துவோடு இணைக்கப்பட்டிருக்கிறேன், கிறிஸ்துவோடு எனக்கு அடையாளம் இருக்கிறது என்பதை எனக்கு ஞாபகப்படுத்தி அவருடைய பரிசுத்தத்தை எனக்குள்ள கொடுத்து நாள்தோறும் என்னை பரிசுத்தமாக்கி கொண்டே இருக்க. எத்தனை பேருக்கு புரிந்தவர் கைகளை உயர்த்தி ஆமென் என்று ஆண்டவரை மகிமைப்படுத்துங்கள். ஆமென். அப்ப நாள்தோறும் என்னை பரிசுத்தமாக்குகிறார். அதனால்தான் ஆண்டவரை நான் இணைக்கப்பட்டிருக்கிறது ரொம்ப விசேஷமானது. பரிசுத்தம் என்பது ஒரு நாள்ல வந்துரு ஒரு அனுபவம் அல்ல. திபிக்கு வந்தேன், என்ன போன ஹோட்டலுக்கு போனேன், பசிச்சிச்சு, காசு கொடுத்தேன், தோசை சாப்பிட்டேன், வயிறை நிரப்பிட்டேன், வந்துட்டேன். அப்படி கிடையாது. இது எப்படின்னா, நாள்தோறும் நான் பரிசுத்தமாக்கப்படுகிறேன். நல்லா கவனிங்கள், நான் எந்த அளவுக்கு பரிசுத்தமாக்கப்படுகிறேனோ அந்த அளவுக்கு பாவத்தின் செயல்பாடுகள் என்னில் குறைந்து கொண்டு இருக்கும். அதான் நான் போன வாரம் காட்டினேன். கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்திலிருந்து 21ஆம் வசனம் வரைக்கும், ரோமர் 1ஆம் அதிகாரம் 21 இருந்து 31 வசனம் வரைக்கும் அதுல என்ன காண்பித்திருக்குது, என்ன சொல்லி இருக்குது? பாவ செயல்கள். நல்லா கவனிங்கள். ஆனா இங்க வேதம் என்ன சொல்லுகிறது? கிறிஸ்துவோட நான் இணைக்கப்பட்டிருந்தா அந்த பாவத்துக்கு நான் மரித்து போனவனாய் இருப்பேன். இப்ப அதை இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங் படுத்தி ஆவியானவர் இந்த காலவெளியில் சொல்றார், நீ இணைக்கப்பட்டது மாத்திரமல்ல, அதுதான் உன் அடையாளம் என்று சொல்ல. எத்தனை பேர் அதை நினைத்து சந்தோஷப்படுகிறீர்கள்? அல்லேலூயா. சிலெல்லாம் சில அடையாளத்தை போட்டுக்கிறதுக்கு ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. பார்த்துருக்கீங்களா? எனக்கு இன்னார தெரியும், நான் யாருன்னு நினைச்சேன், உன்னை உண்டுல ஆக்கிடுவேன். ஏன் சொல்றாங்க? என்ன, அந்த அதிகாரத்தில் இருக்கக்கூடியவரை தெரிஞ்சனால அந்த அடையாளத்தை வச்சு இங்க அப்படி மேய்க்கிறது. நான் சொல்றேன், இப்ப நம்ம கொலோசியர் 2:10 வாசித்தோமே, சகல துரைத்தனங்களுக்கும் சகல அதிகாரத்துக்கும் தலைவராய் இருக்கிற அந்த இயேசு என்னுடைய அடையாளமா இருக்கிறார். எத்தனை பேர் அதை நினைச்சு சந்தோஷப்படுறீங்க? அவரை வைத்து நான் எல்லாத்தையும் ஜெயிக்க முடியும். சொல்லுங்க, பக்கத்துல உங்க கையை பிடிச்சு, இயேசுவை வைத்து நம்ம எல்லாத்தையும் ஜெயிக்கலாம். இயேசு இல்லாம ஜெயிக்கவே முடியாது. அதனால்தான் இன்னைக்கு என்ன ஞாபகப்படுத்துறாருன்னா, இணைக்கப்பட்டது மாத்திரம் இல்ல, இணைக்கப்பட்டதினால் வரக்கூடிய அடையாளத்தை நாம் புரிந்து வாழணும். அப்ப ஒவ்வொரு விஷயம் ஆண்டவர் பிதாவாகிய தேவன் நம்மை பார்க்கும்போது எப்படி பார்க்கிறார்னா, உங்களை என்னையும் கிறிஸ்துவோடு இணைக்கப்பட்டவர்களாய் பார்க்கிறார். நல்லா கவனிங்கள். கோபம் குறையணும், எரிச்சல் குறையணும், பொறாமை குறையணும். இதெல்லாம் குறையணும்னா எப்படி குறையும்? எனக்கு என்ன ஞாபகம் வரணும்னா, நானா இல்ல, நான் இப்போ கிறிஸ்துவோட இணைக்கப்பட்டிருக்கிறேன். கிறிஸ்துவோட இணைக்கப்பட்டிருக்கிற அடையாளத்தை நான் அறிந்து வாழும் போது நான் என்ன சொல்லுவேன்னா, பாவம் எனக்குள்ள இச்சையை கொண்டு வரும்போது, பாவ செயல்கள் என்னை கோவப்படுத்தும் போது, என்னை பொறாமையா செயல்பட வைக்கும் போது நான் என்ன சொல்லுவேன் தெரியுமா? இந்த பாவம் என்னில் உயிர் கொண்டிருக்க முடியாது, பாவத்துக்கு நான் செத்தவனா இருக்கிறேன். காரணம், அவரோட கூட நான் மரித்திருக்கிறேன், அவரோட நான் அடக்கம் பண்ணப்பட்டிருக்கிறேன், அவரோட நான் உயிர்த்தெழவும் செய்திருக்கிறேன். இது எனக்கு தெளிவா தெரியும்னா கண்டிப்பா நான் ஜெயிக்க முடியுங்க. நல்லா கவனிங்கள். இயேசு எப்படி ஜெயித்தார்? இயேசு பாவத்தை எப்படி ஜெயித்தார்? கொஞ்சம் யோசித்து பாருங்க. சும்மா தம்முடைய வல்லமையை வெளிப்படுத்தி ஜெயித்திருக்க முடியும். கொஞ்சம் யோசித்து பாருங்க. கிறிஸ்தவ வாழ்க்கையில் நம்ம இதெல்லாம் கொஞ்சம் சிந்திச்சு பார்க்கணும். இயேசுநாதர் பாவத்தை எப்படி ஜெயித்திருக்கலாம்? ஒரு வார்த்தையை சொல்லி ஜெயித்திருக்கலாமே. ஏன் இந்த உலகத்தை எப்படி உண்டாக்கினார் கர்த்தர்? அவர் தம்முடைய வார்த்தையினால் உண்டாக்கினார். எத்தனை பேர் நம்புகிறீர்கள்? அதை வார்த்தையினால் உண்டாக்கின ஆண்டவருக்கு வார்த்தையினால பாவத்தை ஜெயித்து வச்சிருக்கலாமே. ஏன் அதை பண்ணல? ஏன் அவர் அதை செய்யல? ஏன் அவர் மரித்து, அவர் ஏன் அடக்கம் பண்ணப்பட்டு, ஏன் உயிர்த்தெழுந்து அந்த பாவத்தை ஜெயிக்க வேண்டும்? யோசித்து பாருங்க. அதுலதான் வெற்றியே இருக்கு. அப்ப இன்னைக்கு என் கிறிஸ்தவ வாழ்க்கையில நான் என்ன செய்யணும்னா, அவர் என்ன மரணம் அடைந்தாரோ, அந்த லிட்டரலான டெத் இல்ல, அவருடைய மரணத்துக்குள்ளாக நானும் மரிக்கப்பட்டிருக்கின்றதை நம்புறேன். அவரோட நான் அடக்கம் பண்ணப்பட்டிருக்கிறத நம்புறேன். அவரோட நான் உயிர்த்தெழப்பட்டிருக்கிறத நம்புகிறேன். ஆகவே நான் கிறிஸ்துவோடு இணைக்கப்பட்டிருக்கிறேன். இப்படிதான் பாவத்தை ஜெயிக்க முடியும். இப்படிதான் கோபத்தை ஜெயிக்க முடியும். கடந்த வாரத்தில் உங்களுக்கு கோபம் வராமலா இருந்திருக்கும், என்ன சண்டை போடாமலா இருந்திருப்பீங்க. உடனேவா மாறிடும்? எல்லாம் டபக்குன்னு மாறிடுறதா என்ன? அது எப்படி மாறும்னா, கிறிஸ்துவோட நான் இணைக்கப்பட்டிருக்கிறேன். கோபம் வரும்போது நீங்க சொல்லணும், நோ நோ நோ, இது என் வாழ்க்கையில செத்து போன ஒண்ணு. நல்லா கவனிங்க. புருஷன் கோவப்படுறீங்கன்னா, மனைவி கோவப்படுறீங்கன்னா, கிச்சனுக்குள்ளதான் உங்களுக்கு அதிக கோபம் வரும். அங்கதான் சொல்லணும், நோ நோ நோ, நான் பாவத்துக்கு மரித்தவள் சொல்லி பாருங்க. அதுல வல்லமை இருக்குங்க. ஏன்னா இயேசு மரணத்தினாலே
பிசாசை அவர் ஜெயித்தார். அல்லேலூயா. அந்த மரணத்தை நாம் நம்பும் போது, அவர் எனக்காக மரித்தார், அவர் எனக்காக அடக்கம் பண்ணப்பட்டார், எனக்காக அவர் உயிர்த்தெழுந்தார் நம்பும் போதுதான் இயேசு நமக்குள்ள இணைக்கப்படுகிறார். அப்ப இங்க அதுதான் பரிசுத்த பவுல் சொல்லுகிறார். அப்ப ஒவ்வொரு விஷயம் ஆண்டவர் உங்களை பார்க்கும்போது கிறிஸ்துவுக்குள்ளதான் பார்க்கிறார், கிறிஸ்துவோடு இணைக்கப்பட்டவர்களா தான் பார்க்கிறார். ஏன்னா கிறிஸ்துவ வைத்து தான் நம்ம எல்லாவற்றையும் ஜெயிக்க போகிறோம். ஆமென். அல்லேலூயா. எத்தனை பேர் சந்தோஷமா நினைக்கிறீங்க? கிறிஸ்துவ வைத்து ஜெயிக்கிறதுனால எனக்கு ரொம்ப சந்தோஷம். அப்போ கிறிஸ்து இல்லாம என்ன பண்ண முடியாது? எதையும் செய்யவும் முடியாது, எதையும் ஜெயிக்கவும் முடியாது. அப்ப இன்னைக்கு நீங்க எதை நீங்க அறிந்து கொள்ளணும்னா, நான் என்ன செஞ்சாலும், நான் பேசினாலும், ஒரு காரியத்தை செஞ்சாலும், ஒரு இடத்துக்கு போனாலும் கிறிஸ்துவோடு நான் இணைக்கப்பட்டிருக்கிறேன், கிறிஸ்துவின் அடையாளம் என்கிட்ட இருக்கு. இப்ப பாருங்க, நாங்க ஊழியரா இருக்கிறோம். ஊழியக்காரனா இருக்கனால சொல்லுவாங்க நிறைய பேர், எப்படி சொல்லுவாங்கன்னா, 1000 கண்ணு உங்களையே பார்த்துட்டு இருக்கு. எத்தனை கண்ணா? 1000 கண்ணு. 1000 கண்ணு நம்மளே பார்த்துட்டு இருக்கு. அதனால என்ன சொல்லுவாங்க, எங்க போனாலும் ஜாக்கிரதையா இருக்கு. நான் சொல்றேன், ஊழியக்காரனுக்கு அந்த 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 காரியம் பொருந்தோம்னா எல்லா விசுவாசிகளும் அது பொருந்தும். நல்லா கவனிங்கள். என்ன நமக்கு தெரியும்னா, எங்க போனாலும் நான் கிறிஸ்தவன்றது எல்லாருக்கும் தெரியும். ஊர் உலகத்துக்கெல்லாம் கிறிஸ்தவன் தெரியும், பக்கத்து வீட்டில் இருக்கிறவங்கலாம் கிறிஸ்தவன் தெரியும். கிறிஸ்தவன் தெரிஞ்ச பிறகு எனக்குள்ள என்ன இருக்கக்கூடாதுன்னா, இந்த பாவத்தின் செயல்பாடு உயிர் உள்ளதா இருக்கக்கூடாது. நல்லா கவனிங்கள். இது மரித்து போனதா இருக்கும்போதுதான் கிறிஸ்து என் மூலமாய் வெளிப்பட ஆரம்பிக்கும் போது அநேகர் இந்த கிறிஸ்து எனக்கும் வேண்டும் என்று விரும்பி அவரை தேடி வரக்கூடியவர்களாய் ஆண்டவர் மாற்றுவார். நல்லா கவனிங்க. அப்ப எவ்வளவு விசேஷம் இருக்கு பாருங்க. நானும் மாறுறேன், நான் மாறுறதுனால இன்னொருத்தரையும் மாத்துறேன். ஆமென். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, நீங்களும் கிறிஸ்துவின் மூலமா மாறுறீங்க. கிறிஸ்துவின் மூலமா உங்களுக்கு வந்த மாறுதலின் மூலமா மற்றவங்களும் மாறுறாங்க. முதல் பகுதி பிடிக்கலனாலும் 2வது பகுதிக்காவது வாழணும். நான் சொல்றது புரியுதா உங்களுக்கு? முதல் பகுதி எப்படின்னா இருந்து போறேன் பாஸ்டர், இத்தனை வருஷம் ஓட்டியாச்சு, இன்னும் எவ்வளவு வருஷம் போய் சேர போறேன், நான் சேர போற கட்டை அப்படின்வாங்க. பார்த்துருக்கீங்களா? இது சீக்கிரம் போய் சேர போகுது சொல்றேன், நீ போயிட போற பார்த்து. இது சீக்கிரம் போய் சேர்ற கட்டை இல்லை இல்லை. எவ்வளவு நாள் நான் இருந்தாலும் கிறிஸ்துவோட நான் இணைக்கப்பட்டிருக்கிறேன். கிறிஸ்துவோடு எனக்கு அடையாளம் இருக்கிறதுனா அவருடைய அடையாளம் என் மேல இருக்கு. இதை நினைக்கும் போது நம்முடைய வாழ்க்கை மாறுங்க. கொஞ்சம் யோசித்து பாருங்க. சரளமா பேசுறேன் நான், இப்ப எப்படி ஆயிரும்னா, கிறிஸ்துவோட இணைக்கப்பட்டிருக்கிறேன், கிறிஸ்துவின் அடையாளம் என் மேல இருக்குன்னா வார்த்தையை அளந்து பேசக்கூடியவனா மாறிடுறேன். லப லப லபன்னு பேசக்கூடிய ஆளு கொஞ்சம் அளந்து நிதானமா யோசிக்கிறேன். நான் பேசுற வார்த்தை நல்லது தானா, நன்மையை உண்டாக்குதா, அதனால பிரயோஜனம் இருக்கா, கொஞ்சம் சிந்திக்க ஆரம்பிக்கிறேன். விசுவாசிகளா இருக்கிற நம்ம இதை கொஞ்சம் யோசித்து பார்க்கணுங்க. நம்ம வாயினால எவ்வளவு நஷ்டத்தை கொண்டு, அடுத்த வாரம் அதை தான் பேசணும் வச்சிருக்க ஆண்டவர். இந்த டிசம்பர் மாதம் முதல் ஞாயிற்றுக்கிழமை ஒரு செய்தியை கொடுத்துருக்கிறார். கர்த்தர் சித்தமானா அதை உங்களுக்கு பேசுவேன். வாயை வைத்து நம்ம என்னெல்லாம் பண்றோம் கொஞ்சம் யோசித்து பாருங்க. லொடலோடலோடன்னு பேசியே கெடுக்கக்கூடியவங்களா இருக்கும். இப்போ என்ன ஆயிடும்னா, கிறிஸ்துவோட நான் இணைக்கப்பட்டிருக்கிறேன், கிறிஸ்துவின் அடையாளம் என் மேல இருக்கணும்னு வார்த்தையை அளந்து பேசக்கூடியவனா மாறுறேன். சிலர் அளந்து பேசுறதுலயும் காலி பண்றவங்களா இருப்பாங்க. அதுவும் ரிஸ்க். இப்படி போனா அப்படி வந்தா இப்படின்ற மாதிரி கதை நம்ம கிறிஸ்தவ வாழ்க்கை இருந்துச்சுன்னா அப்புறம் என்னைக்குதான் நம்ம ஜெயிக்கிறது? பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, நீங்களும் நானும் கிறிஸ்துவுக்குள்ள ஜெயிப்போம். அட நல்லதான் சொல்லுங்க. என்ன சந்தேகம், நம்பிக்கை இல்லையா? ஜெயிச்சா ஜெயிக்கலாம் போ அப்படின்ற மாதிரி கை கொடுக்குறீங்க. பக்கத்துல பிடிச்சி கையை பிடிச்சி நல்லா கொடுங்க. அருமையான சகோதரியே, அருமையான சகோதரனே அப்படி சொல்லுங்க. இது எவ்வளவு நல்லா இருக்கு. கிறிஸ்துக்குள்ள ஜெயிப்ப போ அப்படின்னு சொல்லாம, அருமையான சகோதரியே, அருமையான சகோதரனே, நீ கிறிஸ்துக்குள்ள ஜெயிப்பாய். ஆமென். அப்ப இங்க அதான் சொல்றாரு. அப்போ நம்முடைய அடையாளம் ரொம்ப விசேஷமானது. தியானித்த போது ஆண்டவர் எனக்கு இந்த வாரம் முழுவதும் இதுதான் உட்கார்ந்து தியானிக்க வச்சாரு. நல்லா கவனிங்கள். ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் பேசும்போது இதுக்கு உட்கார்ந்து பல மணி நேரம் ஆண்டவர் முதல்ல என்ன ஸ்டடி பண்ண வைக்கிறார், பல காரியங்களை. வாரம் முழுவதும் உட்கார்ந்து பல மணி நேரம் இதை உட்கார்ந்து தியானித்த ஆண்டவர் கொடுத்த வார்த்தையை விளக்கத்தை கொண்டு வந்து உங்களோட பேசி கொண்டு இருக்கிறேன். ஏன் இதை ஆண்டவர் சொல்றாருன்னா, இதுதான் அவசியம் கிறிஸ்தவ வாழ்க்கையில. இது இல்லைன்னா வேற எது வந்தாலும் அது நமக்கு நிரந்தரமா இருக்க முடியாம பண்ணிரும் நம்முடைய செயலே. நல்லா கவனிங்க. நமக்கு எவ்வளவு ஆசீர்வாதம் வந்தாலும்
கிறிஸ்துவோட நான் இணைக்கப்பட்டிருக்கிறேன், கிறிஸ்துவின் அடையாளம் என் மேல இருக்குன்றத நான் அறிந்து வாழலன்னா என் வாய் லொடலொடன் இருக்கும், என் செயல் வித்தியாசமா இருக்கும், என் எண்ணம் கரப்டா இருக்கும், தீட்டுப்பட்டு இருக்க எண்ணமா இருக்கும், தீமை செய்யக்கூடியவனா மாறிடுவேன், பொய் சொல்லக்கூடியவனா மாறிடுவேன். அப்போ கிறிஸ்துவோட நான் எனக்கு இருக்கும் அடையாளத்தை நான் புரிந்து வாழும் போது ஆவியானவர் என்னை கண்ட்ரோல் பண்ண என் மாம்சத்தை அவர் கையில ஒப்பு கொடுக்கிறேன். யோசித்து பாருங்க. அப்படி இன்னைக்கு அதுதான் நம்முடைய வாழ்க்கையில இல்ல. கிறிஸ்தவ வாழ்க்கையில எத்தனை வருஷம் கிறிஸ்தவங்க தலைமுறை கிறிஸ்தவங்களா இருக்கிறோம். தலை மேல ஒண்ணு போடணும். அவங்கள என்ன போடணும்னா, தலைமுறை கிறிஸ்தவனா இருந்து என்ன பிரயோஜனம்? தலைக்குள்ள ஒண்ணுமே இறங்கலையே. புரியுதா நான் சொல்றது உங்களுக்கு? மண்டைக்குள்ள எதனா இறங்கணும், வசனம் உள்ள இறங்கி அது வேலை செய்யணும். நம்முடைய வாழ்க்கையில் அதை நம்ம ஆராய்ந்து பார்க்கணும். இப்படி நமக்குள்ள மாற்றங்கள் வரும்போது அது மெய்யான வெற்றியை நம்முடைய வாழ்க்கையில கொடுக்குங்க. இதுக்கு நிகரான ஆசீர்வாதம் ஒண்ணுமே கிடையாது. நல்லா சொல்றேன், நல்லா கவனித்துக்கோங்க. இதை சார்ந்த ஆசீர்வாதங்கள் தான் எல்லாமே இருக்கு. இயேசுநாதர் சொன்னார், என்ன சொன்னார்? என்னால் அண்டி உங்களால் சொல்ல மாட்டீங்க பத்தி நிறைய பேர் தெரியும். அப்ப நமக்குள்ள என்ன இருக்குன்னா, நானே பார்த்துக்கிறேன், எனக்கு செய்ய வரேன் பின்னாடி. அதுக்கு இயேசுநாதர் என்ன சொன்னார்? என்னால் அண்டி உங்களால. பார்த்தீங்களா, இவ்வளவு சொல்லியும் சொல்லாத நிறைய பேர் இருக்கிறாங்க. நிறைய பேருக்கு வசனம் தெரியலன்னு நினைக்கிறேன். சரி சொல்லுவோம். இணைந்து ஆண்டவர் சொன்னார், என்னால் அண்டி உங்களால் ஒன்றும் செய்யக்கூடாது. நல்லா கவனித்துக் கொள்ளுங்கள். கிறிஸ்து இல்லாம, கிறிஸ்துவோட நான் இணைக்கப்பட்டிருக்கிறத சிந்திக்காம, அவருடைய அடையாளம் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்குது என்பதை நான் அறிந்து புரிந்து நான் வாழாம இருக்கும் போது என்ன நன்மை எனக்கு வந்தாலும் அதை நான் இழந்து போகக்கூடியவனா தான் நான் இருப்பேன். நல்லா கவனிங்கள். ஆனா இதை நான் புரிந்து வாழ்ந்தேனா, தேவன் நன்மையின் மேல் நன்மையை எனக்கு கொடுக்கும் போது அதை இழந்து போகிறவனா இருக்க மாட்டேன், அதை பெருகப்படுத்தக்கூடியவனா இருப்பேன். நல்ல குணம் வந்துடும், நல்ல பேச்சு வந்துடும், நல்ல எண்ணம் வந்துடும், நல்ல கிரியைகள் வெளியே வரும். ஏன்னா இப்ப என்கிட்ட இருந்து வர கிரியைகள் பாவ கிரியைகள் அல்ல. என்கிட்ட இருந்து வர கிரியை எப்படி இருக்குன்னா, கிறிஸ்துவோடு இணைக்கப்பட்டு கிறிஸ்துவின் அடையாளத்தை காண்பிக்கக்கூடிய கிரியைகள். நல்லா யோசித்து பாருங்க. இன்னைக்கு நான் பேசுறது, நான் செயல்படுறது, நான் போய் காரியங்களை வேலை ஸ்தலத்துல செய்யும் போது, ஒரு வியாபாரம் செய்யும் போது நான் எப்படி செய்யறேன்? ஒருத்தங்க என்ன பார்க்கறாங்க, அதனால அதை பயந்து நான் செய்யக்கூடாதுங்க. எனக்கு என்ன தெரியணும்னா, நான் ஒரு காரியத்தை செய்யும் போது என்னுடைய மனசாட்சி சொல்லணும், என்னுடைய ஆவி உள்ளான மனிதன் எனக்கு சொல்லணும், நீ கிறிஸ்துவோடு இணைக்கப்பட்டிருக்கிறான், இந்த அடையாளம் உண்மையில இருக்கு. நீ அதை ஞாபகம் வைத்து உன்னுடைய மாம்சத்தை பாவ செயலுக்கு நீ அர்ப்பணிக்காமல், அது இந்த பாவ செயல் இயேசு கிறிஸ்து எப்படி மரித்தார், எப்படி அடக்கம் பண்ணப்பட்டார், எப்படி உயிர்த்தெழுந்தார், அப்படியே நீயும் அவருடைய மரணத்திலும் அவருடைய அடக்கம் பண்ணதிலும் அவருடைய உயிர்த்தெழுதலிலும் நீ இணைக்கப்பட்டிருக்கிறாய். ஆகவே அதுவும் உன்னுடைய வாழ்க்கையில் செத்து போனதாக இருக்க வேண்டும். அப்ப இந்த மூன்று அடையாளங்கள் இருக்கக்கூடிய மூன்று காரியத்தை இந்த காலையில் நான் வேகமாய் காண்பிக்க விரும்புகிறேன். நேரம் முடிஞ்சிருச்சு, குயிக்கா நம்ம பார்த்துருவோம். இன்னைக்கு முதலாவது 5ஆம் வசனத்துல அங்க சொல்லியிருக்கிற வார்த்தை பாருங்க. அடையாளத்தில் வருகிற முதல் காரியம், அடையாளத்தின் மூலமா நமக்கு தெரியப்படுகிற முதல் காரியம். நல்லா புரிந்து கொள்ளுங்கள். கிறிஸ்துவோட எனக்கு அடையாளம் இருக்கு, கிறிஸ்துவோட நான் இணைக்கப்பட்டிருக்கிறேன். அதை குறித்து போன வாரம் 1 மணி நேரத்துக்கு மேல உங்களோட பேசியிருக்கிறேன். இப்ப இன்னைக்கு அந்த கிறிஸ்துவோட இணைக்கப்பட்டதினால் வரக்கூடிய அடையாளத்தில் நமக்கு காணப்படுகிற 3 காரியங்களை நான் உங்களுக்கு இந்த காலை விளக்க விரும்புகிறேன். அதில் பாருங்க, அதில் முதலாவது 5ஆம் வசனம் சொல்லியிருக்க பாருங்கள். ஆதலால் அவருடைய மரணத்தின் சாயல் நாம் இணைக்கப்பட்டவர்களானால். இங்க எப்படி இருக்குன்னா, இனிதான் இணைக்கப்பட போறோம், இனிமேதான் அது நடக்க போகுது அப்படின்ற மாதிரி இருக்கு. ஆனா அது கிடையாது. ஏன் அது கிடையாது ஸ்ட்ராங்கா சொல்றேன்னா, 3ஆம் வசனமும் 4ஆம் வசனம் எப்படி சொல்லுதுன்னா, அவருடைய மரணத்திலும் நாம் ஞானஸ்தானம் எடுத்திருக்கிறோம் என்று வேதம் சொல்லுகிறது. நல்ல கவனிங்கள். நடந்து முடிந்த ஒரு காரியத்தை போல இங்க சொல்லுகிறார் பவுல். நல்ல கவனிங்கள். அப்ப இங்க என்ன சொல்றாருன்னா, முதல் அடையாளம்னா யூ ஆர் பிளான்டட். ஆங்கிலத்தில் ரொம்ப அழகா போட்டு, தமிழ் என்ன போட்டுன்னா இணைக்கப்பட்டவர்கள். இணைக்கப்பட்டவர்கள் ஆனால் இல்ல. ஆனால்னா அது எப்படின்னா, ஆனால்னு சொல்றதுக்கு பதிலா அதை எப்படி சொல்லணும், அப்படி ஆனால். எப்படி ஆனால்னா அதுக்கு முன்னாடி என்ன பண்ணணும், அப்படி ஆனால் அவருடைய மரணத்தின் சாயல் நாம் இணைக்கப்பட்டவர்கள் பட்டு இருக்கிறோம். நல்ல கவனிங்கள். இணைக்கப்பட போகிறோம் இல்ல, அவருடைய மரணத்தின் சாயலில் நாம் இணைக்கப்பட்டிருக்கிறோம்.
ஆங்கில வேதாகமத்தில் எப்படி போட்டுருக்குன்னா, you are planted together in the likeness of his death. பிளான்டட், நல்லா கவனிங்க. பிளான்ட் பண்றதுன்னா எல்லாருக்குமே தெரியும், இந்த வேர்டு எல்லாருக்குமே ரொம்ப காமனான வேர்டு. பிளான்ட்னா ஒரு காரியத்தை, ஒரு விதையை விதைக்கும் போது தான் அது வளர்ந்து கொஞ்ச நாளுக்கு ஆனா அது பிளான்ட்டா மாறுது. அப்ப இங்க பவுல் அதான் சொல்றாரு. என்ன சொல்றாருன்னா, அடையாளத்தில் இருக்கக்கூடிய முதல் காரியம் என்னன்னா, you are planted in his death, in the likeness of his death. அவருடைய மரணத்தின் சாயலிலும் நான் விதைக்கப்பட்டிருக்கிறேன், நான் இணைக்கப்பட்டிருக்கிறேன். I am being planted in that. நல்லா கவனிங்கள். கொஞ்சம் ஸ்ட்ராங்கா அவர் இங்க சொல்றாரு. என்ன சொல்றாருன்னா, வெறும் நீங்கள் அவருடைய மரணத்தின் சாயல் ஞானஸ்தானம் எடுக்கப்பட்டனா, அவரோட ஞானஸ்தானம் எடுக்கப்பட்டனா, அந்த ஞானஸ்தானத்திலும் நான் அந்த மரணத்தில் நான் இணைக்கப்பட்டிருக்கிறேன்னு 4ஆம் வசனத்தை சொல்றாரு பாருங்க. அதை அப்படியே பிளைனா சொல்லாம இங்க இன்னும் கொஞ்சம் எம்பசைஸ் பண்ணி சொல்றாரு. என்ன சொல்றாரு? இன்னும் கொஞ்சம் நல்ல ஸ்ட்ராங்கா, இன்னும் அதுக்கு இன்னும் எஃபெக்ட் உண்டாகக்கூடிய ரீதியில சொல்றாரு. என்ன சொல்றாருன்னா, யூ ஆர் பிளான்டட், அவருடைய மரணத்தின் சாயல் இணைக்கப்பட்டிருக்கிறோம். ஆங்கில வேர்டு அங்க ரொம்ப அழகா இருக்கு, பிளான்டட். ஆண்டவர் என்ன பண்றாருன்னா, அவரோடு உங்களை பிளான் பண்றாரு. ஏன் பிளான் பண்றாருன்னா, அவருக்குள்ள நீங்க பிளான்ட் ஆனாதான் கனி கொடுக்கக்கூடிய ஒரு பாத்திரமா மாற முடியும். எத்தனை பேர் ஆமென் என்று சொல்லுகிறீர்கள்? ஆமென். அப்ப இன்னைக்கு என்ன தெரியணும்னா, முதல் அடையாளத்தில் இருக்கக்கூடிய முதல் காரியத்தை என்ன காட்டுறாருன்னா, உங்களை என்னையும் எங்கேயோ இருந்த நம்மளை எடுத்து அவருக்குள்ள பிளான் பண்றாரு. ஆமென். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, எங்கேயோ இருந்த நம்மளை கிறிஸ்துவுக்குள்ள, கிறிஸ்துவின் மரணத்துக்குள்ள நம்மளை பிளான் பண்றாரு. பிளான் பண்றது புரியுதா உங்களுக்கு? சில சொல்லுவாங்க, ஒரு என்னுடைய நண்பர்கள்லாம் சொல்லுவாங்க, டேய் நீ பாஸ்டர் ஆயிட்ட, மண்டை வர சொட்டை ஆயிருச்சு, போய் கொஞ்சம் ஏதாவது பிளான் பண்ணிக்க வேண்டியது தானே நீ அப்படின்னுவாங்க. நான் சொல்லுவேன், டேய் என்ன பிளான் பண்ணாலும் அது வந்து எக்ஸ்டர்னல்ரா, நேச்சுரலா இல்லடா அப்படின்னு. நேச்சுரலா இருக்க தான் எனக்கு விருப்பம். நல்லா கவனிங்கள். எதுக்கு இந்த உதாரணம் சொல்றேன்னா, சிரிக்கிறது கிண்டலுக்கு இல்லை. எக்ஸ்டர்னலா ஆண்டவர் நம்மளை பிளான் பண்ணல, நல்லா புரிந்து கொள்ளணும். எங்கேயோ இருந்து எடுத்து நம்மளை ஒட்ட வைக்கல, அவருக்குள்ள நம்மளை பிளான் பண்ணியிருக்கிறார். நல்லா கவனிங்க. பிளான் பண்ணினா அவரோட வேர் விட பண்ணி, ஏன்னா ஒரு மரம், ஒரு செடியை பாருங்க, ஒரு ட்ரீயை பாருங்க, எப்படி அது பூமி கீழே வேர் விட்டு அது அஸ்திபாரம் விட்டு அது ஒரு மரமாயி, அந்த மரத்தின் மேல் இருக்கக்கூடிய கிளைகளை பார்க்கும்போது என்ன தெரியுதுன்னா, அந்த கிளைகள் நல்ல பசுமையாய் மேன்மையாய் இருப்பது காரணம் என்னன்னா, அந்த கிளைகள் இந்த ட்ரீயோட பிளான் பண்ணப்பட்டிருக்கிறதுனால தான் அந்த செழிப்பு. நல்லா கவனிங்கள். திருப்போம் யோவான் எழுதின சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம் திருப்போம். இங்க இந்த உதாரணத்தை உங்களுக்கு நான் காட்ட விரும்புறேன். எல்லாம் நம்ம இணைந்து வாசிப்போமா? யோவான் எழுதின சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம். எல்லாம் வேதத்தை திறக்கணும், பைபிள் எடுங்க, ஓபன் பண்ணுங்க உங்க பைபிளை, வசனத்தை படிப்போம். நம்ம எல்லாரும் இணைந்து வசனத்தை படிப்போம். யோவான் எழுதின சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம் முதல் 8 வசனத்தை நாம் இணைந்து வாசிக்க போறோம். உயிரோட இருக்கிறவங்களா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. என்ன பாஸ்டர் அவரோட செத்துட்டோன்றீங்க அப்படின்றனால நான் கேட்க வேண்டியது ஆயிடுது. நான் வந்து அந்த மரணத்தை பற்றி பேசலைங்க. அந்த மரணத்தை பற்றி பேசினா நாங்கள் இங்கே பரலோகமே என் சொந்தமேன்னு பாட்டு பாடின்னு இருக்கணும். அதை நான் இங்கே பேசல. நான் பேசுறது என்னன்னா, அவர் எப்படி மரித்தாரோ அவருடைய மரணத்தின் சாயலிலும் நாம் இணைக்கப்பட்டு, யூ ஆர் பிளான்டட். அப்போ இன்னைக்கு ஒரு செடி, அந்த செடியில அந்த கிளைகள் இணைக்கப்பட்டிருக்கிறதுனால அந்த கிளைக்கு உண்டானுங்கிற எல்லா மேன்மையும் அந்த செடியில தான் இருக்கு. அதான் இங்க காட்ட விரும்புறேன். பாருங்க, யோவான் எழுதின சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம் முதல் 8 வசனம் எல்லாரும் இணைந்து வாசிப்போம். நான் மெய்யான திராட்சை செடி, என் பிதா திராட்சை தோட்டக்காரர். என்னில் கனி கொடாது இருக்கிற கொடி எதுவோ அதை அவர் அறுத்து போடுகிறார். கனி கொடுக்கிற கொடி எதுவோ அதை அதிக கனி கொடுக்கும்படி அதை சுத்தம் பண்ணுகிறார். நான் உங்களில் சொன்ன உபதேசத்தினால் நீங்கள் இப்பொழுது சுத்தமாய் இருக்கிறீர்கள். என்னில் நிலைத்திருங்கள், நான் உங்களில் நிலைத்திருப்பேன். கொடியானது திராட்சை செடியில் நிலைத்திராவிட்டால் அது தானாய் கனி கொடுக்க மாட்டாது போல, நீங்களும் என்னில் நிலைத்திராவிட்டால் கனி கொடுக்க மாட்டீர்கள். நானே திராட்சை செடி, நீங்கள் கொடிகள். ஒருவன் என்னிலும் நான் அவனில் நிலைத்திருந்தால் அவன் மிகுந்த கனிகளை கொடுப்பான். என்னை அல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்யக்கூடாது. ஒருவன் என்னில் நிலைத்திராவிட்டால்
வெளியே எரியுண்டு கொடியைப் போல அவன் எரியுண்டு உலர்ந்து போவான். அப்படிப்பட்டவைகளை சேர்த்து அக்கினியிலே போடுகிறார்கள், அவைகள் எரிந்து போவும். நீங்கள் என்னிலும் என் வார்த்தை உங்களிலும் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும். நீங்கள் மிகுந்த கனிகளை கொடுப்பதினால் என் பிதா மகிமைப்படுகிறார். எனக்கு சீஷராய் இருக்கிறீர்கள். போதும் போதும். 8 வசனம் நம்ம வாசித்தோம். இந்த 8 வசனத்திலும் இங்க கனி கொடுப்பீங்கன்றத இங்க ரொம்ப முக்கியப்படுத்தி சொல்லவில்லை. நல்லா பாத்தீங்கன்னா அந்த வசனத்தை இப்ப நிறைய பேர் எதுல ரொம்ப முக்கியப்படுத்துறாங்கன்னா கனி கொடுக்கறதுல தான் முக்கியப்படுத்திட்டு இருப்பாங்க. இங்க கனி கொடுக்கறத முக்கியப்படுத்தல. ஆனா அந்த முதல் 8 வசனத்தை நீங்க வாசிக்கும் போது அவரில் நிலைத்திருந்தால் கனி கொடுப்பீர்கள் அப்படிதான் நம்ம வாசித்தோம். அப்ப இங்க என்ன முக்கியம்னா, நான் எதை கவனம் செலுத்தணும்னா, அவரால கிறிஸ்துவுக்குள்ள நான் இணைக்கப்பட்டிருக்கிறேன், கிறிஸ்துவின் அடையாளம் இருக்கு, அதுல நான் அபாய்ட் ஆகி அதுல நான் பிளான்டடா இருப்பேன்னா கனி ஆட்டோமேட்டிக்கா வருங்க. நிறைய கவனிங்க, நல்லா கவனிங்கள். நிறைய பேர் கிறிஸ்தவ வாழ்க்கையில் என்ன வருத்தம்னா, இத்தனை நாள் ஆண்டவரை தேடுறேன், ஆண்டவரை தேடி வரேன், அவரை ஆராதிக்கிறேன், ஆனா ஒரு கனியுமே என்கிட்ட இல்லை. நான் சொல்றேன், கனியை பத்தி நீங்க கவலைப்பட வேண்டியது இல்லை. நீங்க கவலைப்பட வேண்டியது என்ன, நான் எப்படி அவருக்குள் நிலைத்திருப்பது. அதான் நம்முடைய கவனமா இருக்கணும். மாட்டு வண்டியை பார்த்துருக்கீங்கல்ல, அந்த மாட்டு வண்டியில நீங்க மாட்டை முன்னாடி வச்சுட்டு பின்னாடி லோட வச்சாதான் மாடு என்ன பண்ணும், அந்த வண்டியை நவுத்தும். நிறைய கிறிஸ்தவ வாழ்க்கை எப்படி இருக்குன்னா, மாடு பின்னாடி இருக்கும், லோடு முன்னாடி இருக்கும். எப்படி ஆயிடும், மாடு என்னமே அது பாட்டு இருக்கும். நல்லா கவனிங்கள். பரிசுத்தமா இருக்கணும், பரிசுத்தமா இருக்கணும்னா பரிசுத்தமா எப்படி இருக்க முடியும், கிறிஸ்துவோடு நான் இணைக்கப்பட்டிருக்கிறேன், கிறிஸ்துவோடு எனக்கு இருக்கும் அடையாளத்தை நான் நம்பி அவரோடு நான் பிளான் பண்ணப்பட்டிருக்கிறேன். அதுதான் இங்க பவுல் சொல்றேன், அவரோடு நான் இணைக்கப்பட்டிருக்கிறேன், அவரோடு நான் பிளான்ட் ஆகப்பட்டிருக்கிறேன் அப்படின்றத நான் அறிந்து கொள்ளும் போது கண்டிப்பா என் வாழ்க்கையில கனியை தேவன் கொடுப்பார். ஏன்னா இந்த மரத்திலிருந்து உண்டாகிற ஜீவன் தான் எதுக்கு போகுது, கிளைகளுக்கு போகுது. நல்லா யோசித்து பாருங்க. இன்னைக்கு ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, என்னில் நிலைத்திருங்கள். 7ஆம் வசனம் பாருங்க, எப்படி அவரில் நிலைத்திருக்கிறது. 7ஆம் வசனம், நீங்கள் என்னிலும் என் வார்த்தை உங்களில் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு கொடுக்கப்படும். அப்போ அவருடைய வார்த்தையிலும் அவரிலும் நம்ம நிலைத்திருக்கும் போது, அவருடைய வார்த்தைனா இப்ப கேட்கிறோம் பாருங்க, கேட்கிற இந்த வசனத்துல நம்ம நிலைத்திருந்து அதை விசுவாசித்து, நான் அவரோடு நான் மரித்திருக்கிறேன், அவரோட நான் அடக்கம் பண்ணப்பட்டிருக்கிறேன், அவரோட நான் உயிர்த்தெழுந்திருக்கிறேன். இந்த வார்த்தை நம்பும் போது என்ன ஆகுறதுன்னா, நான் அவரோட பிளான் பண்ணப்பட்டிருக்கிறேன். நல்லா கவனிங்கள். வாழ்க்கையில வெற்றி அடையணும், வாழ்க்கையில ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளணும்னா இந்த உண்மை நமக்கு தெரியணும். I am being planted with Christ. கிறிஸ்துவோடு நான் பிளான் பண்ணப்பட்டிருக்கிறேன். யாருமே புடுங்க முடியாது. நல்லா கவனிங்கள், யாருமே வெட்டி எறிய முடியாது. அவரோடு நான் இணைக்கப்பட்டிருக்கிறத யாருமே பிரிக்க முடியாது. சத்துரு ஒரு நாள் அதை உடைக்க முடியாது. ஆனா என்ன பண்ண முடியும், சத்துரு இணைக்கப்பட்டிருக்கிற முக்கியத்துவத்தை அறியாம வாழ வைக்க அவனால செய்ய முடியும் நம்ம வாழ்க்கையில. நல்லா புரிந்து கொள்ளுங்கள். வாழ்க்கையில தோல்வி வரும்போது, பிரச்சனைகள் வரும்போது, குடும்பத்துல குழப்பம் வரும்போது, பாவ செயல்கள் நமக்குள்ள செயல்படுதான்னு செக் பண்ணணும். பாவ செயல் நான் சொன்ன பார்த்தீங்கன்னா, கலாத்தியர் போன வாரத்தில் டீல் பண்ணேன். அதுல அந்த செயல்கள் ஏதாவது நமக்குள்ள தொடருதா அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நான் சரியா அவரோட பிளான் பண்ணதுல, அவரோட நிலைத்து இருக்கிறதுல, அவரோட அபாய்டா இருக்கிறதுல நான் கவனம் செலுத்தாம இருக்கிறேன். எந்த கொடி கிறிஸ்து என்னும் மரத்தோடு இணைக்கப்பட்டு இருக்கிறதோ அந்த கொடியின் மூலமாய் மிகுந்த கனிகள் உண்டாகும். எத்தனை பேர் நம்புகிறீர்கள்? ஆமென். இப்ப கேள்வி என்னன்னா, நான் அவரோட பிளான் பண்ணப்பட்டிருக்கிறேன்றதுல, நான் அவரோட அபாய்டா இருக்கிறேன்றதுல, அவரோட நான் நிலைத்து இருக்கிறேன்றதுல அதுல நான் கவனம் செலுத்துறேன்னா, அப்ப கிறிஸ்துவோடு எனக்கு இருக்கும் அடையாளம் எதை ஞாபகப்படுத்துதுன்னா, ஒவ்வொரு காரியத்தையும் செய்யும் போது எனக்கு என்ன ஞாபகப்படுத்துற ஆண்டவர், யூ ஆர் பிளான்டட் வித் கிரைஸ்ட். நல்லா கவனிங்கள். இன்னைக்கு பல பிரச்சனையோட வந்திருக்கலாம், பல கேள்வியோட வந்திருக்கலாம். என்னடா ஒரு பதிலுமே கிடைக்கல இது வரைக்கும், இவ்வளவு நேரம் பேசி பாஸ்டர் அது நீங்கும் இது நீங்கும் ஒண்ணுமே சொல்ல மாட்டாரே. எல்லாம் நீங்குவதுக்கு கிறிஸ்துவோடு நீங்க பிளான்ட் ஆயிருக்கிறீங்கன்றதுல பிரயாசப்படணும். யூ ஆர் பிளான்டட் டுகெதர். எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அந்த ஆங்கிலத்தில் பிளான்டட் டுகெதர். அந்த வார்த்தை டுகெதர் இங்க அதுல ரொம்ப எம்பசைஸ் பண்ணி சொல்லல. இணைக்கப்பட்டவர் ஆனால் அப்படின்னு போட்டாங்க. இணைக்கப்பட்டிருக்கிறோம். யூ ஆர் பிளான்டட் டுகெதர்.
கிறிஸ்துவும் நீங்களும் இணைக்கப்பட்டவர்களா இருக்கிறீங்க, பிளான் பண்ணப்பட்டிருக்கிறீங்க. எங்கேயோ இருந்த என்ன கொண்டு வந்த ஆண்டவர் அவருடைய மரத்துக்குள்ள என்ன ஒரு பிரான்ச்சா, ஒரு கொடியா கர்த்தர் என்னை இணைச்சிட்டாரு. அவருக்குள்ள இணைக்கப்பட்டதுனால அவருடைய ஜீவனிலிருந்து உண்டாகும் அந்த பரிபூரணம் என் வாழ்க்கையில கண்டிப்பா தெரியும். எத்தனை பேர் அதை நம்புகிறீர்கள்? ஆமென். அப்ப முதல் அடையாளம் என்ன? இங்க பவுல் இங்க என்ன காட்டுகிறாருன்னா, அவர் சொல்றாரு, யூ ஆர் பிளான்டட் டுகெதர். ஒவ்வொரு வார்த்தையை பேசும்போது, ஒவ்வொரு இடத்துக்கு போகும்போதும், ஒவ்வொரு காரியத்தை செய்யும் போது நீங்க என்ன நினைக்கிறேன்னா, நான் இன்னைக்கு கிறிஸ்துவோட பிளான் பண்ணப்பட்டிருக்கிறேன். ஐ எம் பிளான்டட் டுகெதர். இதுல நான் ரொம்ப தெளிவா இருப்பேன்னா, பிசாசு என்ன நமக்கு விரோதமா அவன் எழும்பினாலும், எத்தனை காரியங்களை அவன் நமக்கு விரோதமா செஞ்சாலும், கண்டிப்பா கர்த்தர் நம்மளை கனி கொடுக்க வைத்து கொண்டே இருப்பார். எத்தனை பேர் நம்புகிறீர்கள்? அல்லேலூயா. உங்க வியாபாரத்துல கனி கொடுப்பீங்க, உங்க வேலையில கனி கொடுப்பீங்க, நீங்க இருக்கிற வீட்டுல கனி கொடுப்பீங்க, நீங்க போகிற இடத்துல கனி கொடுப்பீங்க. ஏன் தெரியுமா? இன்னைக்கு நான் எதை நம்புறேன்? அவரோட டுகெதர். டுகெதர். நல்லா கவனிங்கள். அவரும் நீங்களும் சேர்ந்து செய்யும் போது அதுல வருகிற வெற்றிக்கு ஈடானது ஒன்றுமே இல்லை. எத்தனை பேர் அதை ஏற்றுக்கொள்கிறீர்கள்? ஆமென். இந்த உலகத்தில் நிறைய பேர் அவர் இல்லாம நிறைய முயற்சி செய்யறாங்க. நீங்க பாக்குறோம், இந்த உலகத்துல பாக்குறோம், அவர் இல்லாம நிறைய பேர் முயற்சி செஞ்சுட்டு தான் இருக்கிறாங்க. ஆனா அவர்களுக்கு அடைகிற வெற்றியை காட்டிலும் கிறிஸ்துவும் நானும் சேர்ந்து செய்கிற வெற்றிக்கு இணையான வெற்றி ஒன்றுமே இல்லை. எத்தனை பேர் அதை ஏற்றுக்கொள்கிறீர்கள்? அல்லேலூயா. புரியுதா உங்களுக்கு நான் சொல்றது? பக்கம் பார்த்து கேளுங்க, புரியுதா இன்னைக்கு இந்த செய்தி? அதுல நல்லா தான் கேளுங்களேங்க. என்ன 1 லட்சம் ரூபாய் கொடுங்களா கேட்க சொன்னேன்? எல்லாத்துக்கும் மேலானது இந்த கதையுடைய வார்த்தை. இன்னைக்கு இந்த ஆலயத்துக்குள்ள வந்துட்டு புரியாம போயிடக்கூடாது. என்னமோ பேசினாரு பாஸ்டர், இணைக்கப்பட்டிருக்கிறோம், அடையாளம்னாரு. நிறைய பேருக்கு இதுதான் ஞாபகம் தான் வரும், மை தடவன அடையாளம், அதுதான் சொன்னாரு. அது போயிடுமா, அலைஞ்சிரும். இந்த மை தண்ணி பட என்ன ஆயிடும்? அழிஞ்சிரும். ஆனா அந்த இயேசுவோடு இருக்கிற அடையாளம், என்ன துன்பம், என்ன போராட்டம், என்ன நிந்தைகள், என்ன நம்ம வாழ்க்கையை மோதினாலும் அசையாமல் நிலைத்திருக்கக்கூடிய அடையாளமாய் கிறிஸ்து நம்மோடு கூட இருப்பார். அல்லேலூயா. இது நமக்கு தெரியணும். இது நமக்கு தெரியணும். இப்ப தலையாட்டிக்கலாம், மண்டையை நல்லா ஆட்டலாம். சூழ்நிலைக்குள்ள போனா அதே மாதிரி மண்டையை ஆட்டணும். புரியுதா நான் சொல்றது? அதான் ரொம்ப விசேஷமான ஒரு காரியம். அப்ப முதல் அடையாளம், முதல் அடையாளத்தில் இருக்கக்கூடிய காரியத்தை காட்டுகிறதுனா, யூ ஆர் பிளான்டட் டுகெதர். அதான் ரொம்ப பெரிய ஆசீர்வாதம். அடுத்தது அதிலே அங்கே அதே ரோமர் 6ஆம் அதிகாரத்துக்கு போவோம். ரோமர் 6ஆம் அதிகாரத்துல மறுபடியும் 5ஆம் வசனத்தை நாம் முழுவதுமாக வாசிப்போம். எல்லாரும் இணைந்து வாசிப்போம். ரோமர் 6:5. 2வது காரியம், அடையாளத்தில் இருக்கக்கூடிய 2வது காரியம். ஆதலால் அவருடைய மரணத்தின் சாயல் இணைக்கப்பட்டவர்கள், ஆனால் அவருடைய உயிர்த்தெழுதின் சாயலிலும் இணைக்கப்பட்டிருக்கிறோம். அப்ப இங்க பயன்படுத்துற வார்த்தை பாருங்க, அந்த சாயல். 2வது அடையாளத்துல ஆண்டவர் நமக்கு காட்டுற காரியம் என்னன்னா, அந்த சாயல் இணைக்கப்பட்டிருக்குதுல. அந்த அடையாளத்துல நம்ம காட்டுற முதல் காரியம் என்னன்னா, ஆண்டவர் நம்ம அவரோட பிளான் பண்ணப்பட்டிருக்கிறோம் டுகெதர். 2வது இங்க சொல்றாரு, அடையாளத்துல இருக்கக்கூடிய 2வது காரியம் லைக்னஸ், சாயல். அவருடைய சாயல், அவருடைய மரணத்தின் சாயலும் அவருடைய உயிர்த்தலின் சாயலும் நாம் இணைக்கப்பட்டிருக்கிறோம். நல்லா கவனிங்கள். ஆண்டவர் முதலாவது மனுஷனை உண்டாக்கின போது ஆண்டவர் என்ன பண்ணாரா? அவருடைய சாயலை மனிதனுக்கு, எத்தனை பேர் நம்புறீங்க? நீங்களும் நானும் எப்படி இருக்கிறோம்? அவருடைய சாயல். பக்கத்துக்கு பார்த்து சொல்லுங்க, அழகா இருக்கிறீங்களோ அழகா இல்லையோ? பார்த்தீங்களா, சொல்ல மாட்டீங்களே. சிலருக்கு நினைப்பு, நான் தான் ரொம்ப அழகு. பக்கத்துக்கு பார்த்து சொல்லுங்க, அழகா இருக்கிறீங்களா அழகா இல்லையோ? நீங்க அவருடைய சாயல் இருக்கிறீர்கள். நல்லா புரிஞ்சா? இன்னைக்கு கண்ணாடி மாடி போய் நொந்து கூடாது. போய் ஆண்டவர் படைச்சிருக்க, இந்த கண்ணை மட்டும் ஒழுங்கா படிச்சதுன்னா, இந்த கண்ணை வச்சு இவ்வளவு செய்யறேன்னா, ஒழுங்கான கண்ணை கொடுத்தா எவ்வளவு செஞ்சிருப்போம். அதெல்லாம் வேணாம், ஒன்று சொன்னா நம்ம சொல்லிட்டே போலாம். என்னன்னா இங்க பாருங்க, ஆண்டவர் சொல்றாரு, அவருடைய மரணத்தின் சாயலிலும் அவருடைய உயிர்த்தலின் சாயலும் இணைக்கப்பட்டிருக்கிறோம். 2வது அடையாளத்தில் ஆண்டவர் காட்டுற 2வது காரியம் அந்த லைக்னஸ், சாயல். முதல் மனிதனை தேவன் உண்டாக்கின போது வேதம் சொல்கிறது,
தேவன் மனிதனை தம்முடைய சாயல் உண்டாக்கினார். தம்முடைய சாயல் உண்டாக்கப்பட்ட மனிதன் தேவ சாயலை இழந்து போகக்கூடிய செயலை செய்தான். நல்லா கவனிங்கள். தேவ சாயல் அவன் இழந்து போன போது ஆண்டவர் மறுபடியும் மனிதனுக்கு அவருடைய சாயலை கொடுப்பதற்காக இயேசு கிறிஸ்து நம்முடைய சாயலில் அவர் மாறினார். நல்லா யோசித்து பாருங்க. இந்த சத்தியத்தை நீங்க விளங்கி கொண்டா அவருடைய சாயல் நாம் அவருடைய மரணத்தின் சாயலிலும் அவருடைய உயிர்த்தெழும் சாயல் இணைக்கப்பட்டிருக்கிற வலிமையை, அந்த அடையாளத்தை நம்முடைய வாழ்க்கையில் அதிகமா நாம் அனுபவிக்க ஆரம்பிப்போம். ஆண்டவர் முதலாவது மனிதனுக்கு அவருடைய சாயலை கொடுத்தார். அவருடைய சாயல் படைக்கப்பட்ட ஆதாம் ஏவாள் என்ன செய்தார்கள்? அவருடைய சாயலை இழந்து போகக்கூடிய ஃபாலன் ரேஸ்ல அவங்க போயிட்டாங்க. பாவம் செய்ததுனால விழுந்து போன ஒரு மனிதனாய் மாறினார். ஆண்டவர் பார்க்கிற எத்தனையோ தருணத்தை வாக்குத்தத்தத்தின் மூலமாய், நியாயப்பிரமாணத்தின் மூலமாய், தீர்க்கதரிசியின் மூலமாய், ஊழியர்கள் மூலமாய் எத்தனையோ முறை ஆண்டவர் முயற்சி செய்து இழந்து போன அந்த சாயலை மறுபடியும் அந்த மனிதனுக்கு கொடுப்பதற்காக 400 வருடத்துக்கு மேலாக தேவன் முயற்சி செய்தியும், எத்தனையோ வருஷ காலங்களாய் அதை முயற்சி செய்தும் எந்த மனிதன் மூலமா அதை கொடுக்க முடியல அப்படின்ற ஒரு கன்க்ளூஷன் வந்த போது 2000 ஆண்டுகளுக்கு முன்பதாக இயேசு கிறிஸ்து என்னும் தம்முடைய ஒரே பேரான குமாரனை நமக்காக தந்தருளினார் என்று வேதம் சொல்லி. எப்படி தந்தாரா? பிலிப்பியர் 2ஆம் அதிகாரத்தை வாசித்தீங்கன்னா, நம்மை போல அடிமையின் ரூபத்தில், இந்த ஃபார்ம் ஆஃப் a servant, நம்முடைய சாயல் அவர் மாறினார். நம்முடைய சாயல் மாறி நம்மை போல சோதிக்கப்பட்டு நம்மை போல எல்லா உணர்வுகளும் அவருக்கு உண்டாகி 100% தெய்வமாக 100% மனிதனாக இருந்த போதும், ஆனால் வேதம் சொல்லுகிறது அவர் பாவமறியாதவராக இருந்தார். நல்லா கவனிங்கள். இப்ப உங்களை என்னையும் அவருடைய சாயல் கொண்டு போய் வைப்பதற்காக அவர் என்ன செய்ய வேண்டியதா இருந்துச்சுன்னா, நம்முடைய சாயல், விழுந்து போன நம்முடைய சாயலுக்குள்ள அவர் வர வேண்டியதா இருந்தது. அவர் நம்முடைய சாயல் மாறி மறுபடியும் அவருடைய மரணத்தின் சாயலாக, அவருடைய உயிர்த்தெழுதின் சாயலாக உங்களை என்னையும் மறுபடியும் அவருடைய சாயலுக்குள் கொண்டு போயிருக்கார். எத்தனை பேர் அதை நம்புகிறீர்கள்? அல்லேலூயா. எப்படி பண்ணாரு, எப்படி நம்மளை கொண்டு போகிறாரு மறுபடியும்ன்றதை நம்ம அறிந்து கொண்டாதான் அவர் எப்படி கொண்டு போனாரோ அதுபடி வாழக்கூடிய மக்களா நம்ம மாறுவோம். அதெல்லாம் யோசித்து பாருங்க. நான் இன்னைக்கு போய் 2000 வருஷத்துக்கு முன்னாடி நான் இல்லவே இல்லை, நீங்களும் இல்லை, யாருமே இல்லை. நம்ம யாரும் அவர் கூட போய் சிலுவையில மறைக்கல. லிட்டரலா தச்சரூபமா நம்ம அவரோட போய் சிலுவையில மறிக்கல. ஆனா என்ன நம்புறோம்னா, அவர் எனக்காக மரித்தார், எனக்காக அடக்கம் பண்ணப்பட்டார், எனக்காக உயிர்த்தார். எத்தனை பேர் வலது கரத்தை உயர்த்தி சொல்றீங்க? அவர் எனக்காக மரித்தார், எனக்காக அடக்கம் பண்ணப்பட்டார், எனக்காக உயிர்த்திருந்தார் நான் நம்புகிறேன். இப்ப நம்புகிறதுனால என்ன நடக்குதுன்னா, அவருடைய மரணத்தினாலும் உயிர்த்ததினாலும் வந்த விளைவுகள், நன்மைகள், ஆசீர்வாதங்களை நீங்களும் நானும் அனுபவிக்கக்கூடியவர்களாய், பெற்றுக்கொள்ளக்கூடியவர்களாய் மாறுகிறோம். அதை எப்படி செய்தாரா? அவர் நம்முடைய சாயலாய் மாறி. இங்க பவுல் சொல்றாரு, மறந்து விடக்கூடாது. என்ன மறக்கூடாதுன்னா, உங்களை என்னையும் அந்த மரணத்தினால் உண்டாகக்கூடிய சாயல் வரக்கூடிய விளைவுகள், ஆசீர்வாதங்கள், உயிர்த்தெழுதினால் வரக்கூடிய நன்மைகள், ஆசீர்வாதத்தின் சாயலை நீங்களும் நானும் அனுபவிப்பதற்காக உன்னதமான தேவன் எல்லா மகிமையும் அவர் இறக்கி வைத்து விட்டு, மகிமையே இல்லாத இருந்த நம்மை போல அவர் மாறி மறுபடியும் நம்மை மகிமைக்குரிய சாயலாய் நம்மை மாற்றுவதற்காக கிறிஸ்துவோடு இணைக்கப்பட்டிருக்கிறோம். அந்த இணைக்கப்பட்டதினால் வருகிற அடையாளத்தை நீங்கள் புரிந்து வாழ வேண்டும் என்பதற்காக இயேசு மனு அவதாரம் எடுத்து இந்த பூலோகத்துக்கு வந்தார். அடுத்த முறை பாவம் செய்யும் போது, அடுத்த முறை ஒரு தவறு செய்யும் போது எனக்கு என்ன தெரியணும்னா, தகுதி இல்லாத என்னை போல இயேசு மாறி என்னை தகுதி ஆக்கி இருக்கிறாரே, என்னை அவரோட இணைச்சிருக்கிறாரே. கொஞ்சம் யோசித்து பாருங்க, என்ன தகுதி இருக்குங்க உங்களே என்னையும் அவரோட இணைக்கிறதுக்கு? ஏதாவது ஒன்று சொல்ல முடியுமா? நான் ரொம்ப நல்லவனா இருந்துக்கிறேன், பிறவிலிருந்தே நான் யாருக்குமே தீமை செஞ்சது இல்லை, அப்படி ஏதாவது ஒரு தகுதி நம்ம சொல்ல முடியுமா? ஒரு தகுதி ஆண்டோட சொல்ல முடியாது. தகுதியே இல்லாத நமக்காக தகுதியுள்ள அவர் நம்முடைய தகுதியின்மையான செயலை நம்முடைய வாழ்வை விட்டு நீக்குவதற்காக அவர் நம்மை போல மாறி நம்மை தம்முடைய மரணத்தினாலும் தம்முடைய உயிர்த்தெழுதலினாலும் மறுபடியும் நம்மை அவருடைய சாயலில் கொண்டு போகிறார். யோசித்து பார்த்தீங்களா? அதை எனக்கு இந்த ஆண்டவர் காண்பித்த போது நம்முடைய உள்ளம் அவ்வளவு பரவசம் அடைந்தது. நான் வெற்றியா இருப்பதுக்கு
நான் இழந்து போனேன். தேவன் மனிதனுக்கு கொடுத்த அந்த சாயலை, அந்த அந்த பரிசுத்தமான வாழ்க்கையை மறுபடியும் நான் கட்டி எழுப்புவதற்கு இயேசுவோடு நான் இணைக்கப்பட்டிருக்கிறேன். அவர் இணைக்கப்பட்டதினால் வருகிற அடையாளத்தினால் காண்பிக்கப்படுகிற இந்த இரண்டாவது காரியம், அவருடைய சாயலில், அவருடைய மரணத்தின் சாயலிலும் அவருடைய உயிர்த்தெழுதலின் சாயலில் நான் இணைக்கப்பட்டிருக்கிறோம். அதாங்க ஆசீர்வாதம். பாருங்க, இந்த மரணமும் அந்த உயிர்த்தெழுதலும் பிரிக்க முடியாத ஒண்ணு. அப்படியே ஒரு பாண்ட் மாதிரி. அது ஆண்டவர் மரித்தார், உயிர்த்தெழுந்தார், அது உண்மை. அதை பிரிக்கவே முடியாது. இந்த ரெண்டு அடையாளமும் அது பிரிக்க முடியாத ஒண்ணு. சில என்ன வீட்டில் பார்த்தீங்கன்னா சிலருக்கு சில தம்பதிகளுக்கு என்னன்னா அந்த ரெட்டை பிறவியை பிறப்பாங்க. ட்வின் பேபி இருக்கக்கூடிய வீட்டில் பார்த்தீங்கன்னா அந்த ட்வின் பேபிக்குள்ள இருக்கக்கூடிய யுனிக்னஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈக்குவலாக இருக்கும். எனக்கு தெரியும், எங்கள் மாமாவுக்கு ஒரு ஃப்ரெண்ட் இருக்கிறார். அந்த ஃப்ரெண்டு 2 பேரும் ஒரே மாதிரி முடி வச்சிருப்பாங்க, ஒரே மாதிரி ட்ரெஸ் போடுவாங்க, ஒரே மாதிரி பாடுவாங்க, ஒரே மாதிரி கை தட்டுவாங்க, ஒரே மாதிரி டான்ஸ் ஆடுவாங்க. ஒரு சின்ன டிஃபரன்ஸ் கூட இருக்காது. அதை பார்க்கும்போது அது என்ன தெரியுதுன்னா, அதில் அப்படி அவங்களுக்குள்ள இருக்கிற அந்த இணைப்பு, அந்த அடையாளத்தில் ஒரு மிஸ்மேட்சுமே பார்க்க முடியாது. அப்போ ஆண்டவர் இன்னைக்கு இந்த காலவெளியில் சொல்றார், அவருடைய மரணத்தின் சாயலிலும் அவருடைய உயிர்த்தலின் சாயல் இணைக்கப்பட்டிருக்கிறோம்னா அதனுடைய வலிமையில் ஆண்டவர் நம்மளை கொண்டு போய் பிளான் பண்ணி அந்த சாயல் நம்மளை மாற்றி ஆண்டவர் என்ன பண்றாருன்னா, கிறிஸ்துவோடு இணைக்கப்பட்டிருக்கிற, கிறிஸ்துவோடு இருக்கக்கூடிய அடையாளத்தில் நம்ம வாழணும்னு சொல்லி ஆண்டவர் அதிக பிரயாசம் எடுக்கிறார் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. மூன்றாவது காரியம், அடையாளத்தில் ஆண்டவர் காட்டுற மூன்றாவது காரியத்தை ரோமர் 6ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தின் பின்புறத்தை நம்ம வாசிக்க போறோம். எல்லாரும் நம்ம எடுப்போம். ரோமர் 6ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தின் பின்புறம். அதில் சொல்லியிருக்கு பாருங்க, நாம் வாசிப்போம், நம்முடைய பழைய மனுஷன் அவரோடு கூட சிலுவையில் அறையப்பட்டது என்று அறிந்திருக்கிறோம். நீங்கள் மூன்றாவது அடையாளம் என்னன்னா, அடையாளத்தை தெரிய வேண்டிய மூன்றாவது காரியம் என்னன்னா, நம்முடைய பழைய மனுஷனை சிலுவையில் இயேசு கிறிஸ்து அறிந்திருக்கிறார், அறையப்பட்டிருக்கிறது. நம்முடைய பழைய மனுஷன் சிலுவையில் அறையப்பட்டிருக்கிறான். அதான் கவனிங்கள். நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா, பழைய மனுஷனை சிலுவையில் அறையணும், அதை சாகடிக்கணும்னு நீங்க முயற்சி பண்ணீங்கன்னா அதை கடைசி வரைக்கும் பண்ணவே முடியாது. ஆனா இங்க வேதம் என்ன சொல்லுகிறதுனா, சிலுவையில் ஆண்டவர் அறைந்திருக்கிறார் பழைய மனுஷனை. அதான் கரெக்டான வேர்டு. அங்க என்ன போட்டிருக்குன்னா, நம்முடைய பழைய மனுஷனை அவரோடு கூட சிலுவையில் அறையப்பட்டிருக்கிறது என்று அறிந்திருக்கிறோம். அறையப்பட்டிருக்கிறது. இயேசு கிறிஸ்து 2000 வருடங்களுக்கு முன்பதாக என்னைக்கு நமக்காக சிலுவையில் அறையப்பட்டாரோ அன்றைக்கே அந்த பழைய மனுஷனும் சிலுவையில் அறையப்பட்டிருக்கிறார். அதான் பவுல் சொல்றார், இனி நான் கிறிஸ்துவோடு சிலுவையில் அறையப்பட்டிருக்கிறேன். கலாத்தியர் 2ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தில் பவுல் சொல்றார், நான் கிறிஸ்துவோடு சிலுவையில் அறையப்பட்டிருக்கேன். அப்படின்னா என்ன சொல்றாருன்னா, என் பழைய மனுஷன் சிலுவையில் அறையப்பட்டிருக்கிறான் என்பதை சொல்றாரு. நீங்கள் இந்த பழைய மனுஷன் சிலுவையில் அறையப்படல, இனிமேதான் அறையப்படணும்னு நீங்க நினைச்சீங்கன்னா, அப்படி பிரயாசப்பட்டீங்கன்னா இந்த பழைய மனுஷனை நீங்க உங்க வாழ்க்கையில இருந்து ஜெயிக்கவே முடியாது. நல்லா புரிந்து கொள்ளுங்கள். வேதம் எங்கேயுமே சொல்லல நீங்க பழைய மனுஷனை சிலுவையில அறையணும். வேதத்துல எங்கேயுமே சொல்ல பழைய மனுஷனை கலைத்து போடணும்னு. ஆனா வேதம் என்ன சொல்லியிருக்கு தெரியுமா? பழைய மனுஷன் சிலுவையில் அறையப்பட்டிருக்கிறான் என்பதை அறிந்து புதிய மனுஷனாய், புதிய உனக்குள்ள இருக்கிற உள்ளான மனிதனை நாளுக்கு நாள் புதுப்பித்துக் கொள்ளுன்னு தான் வேதம் சொல்லுகிறது. நல்லா கவனிங்கள். நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, போய் நான் ஒழுங்கா வாழணும்னு சொல்லி என்ன பண்ணுவாங்க, சிலர் மலைக்கு ஏறி போயிடுவாங்க, சிலர் காட்டுக்குள்ள போவாங்க, மனுஷனே இல்லாத இடத்துக்கு போயிடுவாங்க. இப்படிலாம் பண்றதுனால நல்ல மனுஷனா வாழ்ந்து முடியுமா? முடியாது. என்ன தெரியணும்னா, எனக்கு கிறிஸ்துவோட நான் இணைக்கப்பட்டிருக்கேன், கிறிஸ்துவோட எனக்கு அடையாளம் இருக்கு. அந்த அடையாளத்தில் இருக்கிற மூன்றாவது காரியம் என்னன்னா, என்னைக்கு இயேசு சிலுவையில் எனக்காக அறையப்பட்டாரோ அன்றைக்கே அவரோட என்னுடைய பழைய மனுஷனும் சிலுவையில் அறையப்பட்டிருக்கிறா. நல்லா கவனிங்கள். இதெல்லாம் சில விளக்கத்தை சொல்ல விரும்புகிறேன். பழைய மனுஷன் சொல்லும் போது நம்முடைய ஜென்ம சரீரம் அல்லது பாவத்தன்மையின் மாத்திரம் நினைத்துக் கொள்ளக்கூடாது. பழைய மனுஷன் என்று சொல்லும் போது இங்கே ரோமர் 5ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை வாசிக்க ஆரம்பித்தீங்கன்னா அங்க என்ன சொல்லுதுன்னா, ஆதாமுக்குள் இருந்த நீங்க இனி ஆதாமுக்குள் இல்லை, இப்ப நம்ம யாருக்குள்ள இருக்கிறோம்? கிறிஸ்து இயேசுவுக்குள் இருக்கிறோம். அப்ப பழைய மனுஷனா எது?
நல்லா கவனிங்கள். பழைய மனுஷனா எது? ஜென்ம சரீரம் அல்ல, நம்முடைய பாவத்தன்மை அல்ல. ஆனா பழைய மனுஷனா எதுனா கிறிஸ்துவுக்கு முன்பதாக இருந்த வாழ்க்கை. கிறிஸ்துவுக்கு முன்பதாக நான் ஆதாமுக்குள் இருந்தனே, அந்த ஆதாமுக்குள் இருந்த அந்த பழைய மனுஷனை ஆண்டவர் சிலுவையில் அறைந்திருக்கிறார். ஏன் இந்த பழைய மனுஷனை கடவுள் சிலுவையில் அறைஞ்சிருக்காருன்னா, பாருங்க, ஆண்டவர் ஆதாமை படைத்து ஏதேன் தோட்டத்தில் விட்ட போது ஆண்டவர் சொன்னார், நீ எல்லாவற்றையும் ஆண்டுகொள், எல்லாவற்றையும் அனுபவிக்கலாம், ஆனா ஒண்ணு மாத்திரம் நீ தொடக்கூடாது. என்ன தொடக்கூடாது? நன்மை தீமை அறிகிற கனி என்ன பண்ணக்கூடாது? புசிக்க கூடாது. ஆனா இந்த ஆதாம் என்ன செய்தான் பாருங்க, ஆதாம் ஏவாள் என்ன செய்தாங்க? அந்த நன்மை தீமை அறியக்கூடியது தான் ரொம்ப, அதை தான் எடுக்கணும், அதை தான் சாப்பிடணுன்ற கண்ணோட்டத்தில் இருந்தாங்க. நல்லா கவனிங்கள். ஆண்டவர் எல்லாவற்றையும் அவர் கையில கொடுத்து விட்டார், ஆதாம் கையில கொடுத்து. ஆனா ஒண்ணு மாத்திரம் கொடுக்கல. என்னன்னா, உன் வாழ்க்கைக்கு எது நல்லது எது கெட்டதுன்னு சொல்ற பொறுப்பை நான் எடுத்துக்க விரும்புறேன் அப்படின்னு ஆண்டவர் இருந்தார். நல்லா கவனிங்கள். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில சில காரியங்கள் நம்மால விட முடியல, சில காரியத்தை ஜெயிக்க முடியலன்னா காரணம் என்னன்னா, சில காரியத்தை ஆண்டவர் கையில விட வேண்டிய நானே எடுத்துக்கொள்கிறேன். ஆதாம் அப்படிதான் செயல்பட்டான். நன்மை தீமை நீ சொல்ல வேண்டியதில்லை ஆண்டவரே, நானே அறிந்து கொள்கிறேன், எனக்கே தெரிஞ்சுக்கிறேன், நானே தெரிஞ்சுக்கிறேன். ஆனா ஆண்டவர் சொன்ன எல்லாத்தையும் உன்கிட்ட கொடுக்குறேன்ப்பா, ஆனா நல்லது எது உன் வாழ்க்கைக்கு, கெட்டது எது என்பதை சொல்லுகிற பொறுப்பை நான் எடுத்துக்கொள்ள விரும்புகிறேன். உன்னை காட்டிலும் எனக்கு நல்லா தெரியும். அதை தான் ஆண்டவர் இங்க சொல்றார். அந்த ஆதாமை, அந்த பழைய மனுஷனாகிய ஆதாமை ஆண்டவர் சிலுவையில் அறைந்திருக்கிறார். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கைக்கு எது நல்லது எது கெட்டது ஆண்டவருக்கு மாத்திரம் தான் தெரியும். எத்தனை பேர் அதை நம்புகிறீர்கள்? எனக்கு சில கொஞ்சம் ஏன் அறிவுக்கு எனக்கு எட்டக்கூடிய அறிவு கொஞ்சம் தான் தெரியும். ஆனா ஆண்டவருக்கு எல்லாமே தெரியும், எல்லாம் அவருக்கு தெரியும். அப்ப எல்லாம் தெரிந்திருக்கிற ஆண்டவருக்குள்ள நான் இருப்பதை நான் முக்கியப்படுத்திட்டு, அந்த பழைய மனுஷன் ஆதாமுக்குள்ள இருந்த அந்த மனுஷனை ஆண்டவர் சிலுவையில் அறைந்திருக்கிறார். எந்த ஆதாம் என்று சொன்னால் என்ன? நன்மை தீமை நானே டிசைட் பண்ணிக்கிறேன். வாட் இஸ் குட் அண்ட் பேட் எனக்கு யாரும் சொல்ல வேண்டியது இல்லை. சிலர் சொல்லுவாங்க பார்த்தீங்களா, வாயை பொத்திக்கிட்டு இருங்க, எனக்கு எல்லாம் தெரியும். பார்த்தீங்களா, அது சவுண்டா சொல்றீங்க. அப்ப நிறைய அது பழக்கமா இருக்கு. என்ன, யாரும் எனக்கு சொல்ல, எனக்கு எல்லாம், வாயை மூடிக்கிட்டு இருமா நீ, எனக்கு தெரியுமா பிள்ளை சொல்றான் அம்மாவை பார்த்து. முளைச்சி 3 இலை கூட விடல, இன்னும் மீச கூட வரல, அவன் பார்த்து அம்மாவை சொல்றான், வாயை மூடிக்கிட்டு இருமா நீ. ஏன், என்ன நடந்துச்சு? அந்த பழைய மனுஷனால நன்மை தீமையை தான் எடுத்துக்கொள்ள தீர்மானம். ஆனா ஆண்டவர் என்ன சொன்னார்னா, எல்லாத்தையும் நீ அனுபவி, டேக் எவ்ரிதிங், ஐ ஹவ் given you everything. ஆனா நன்மை தீமை மாத்திரம் நீ எடுக்காத, ஏன்னா உனக்கு எது நல்லது எது கெட்டது என்று எனக்கு மாத்திரம் தான் தெரியும் ஆண்டவர் சொன்னார். அந்த வேலையை கூட ஆண்டவர்கிட்ட இருந்து பறித்து கொண்டான் ஆதாம். ஆண்டவர் சொல்றாரு, மறுபடியும் கிறிஸ்துவுக்குள்ள வந்த பிறகும் இன்னும் அந்த ஆதாம் உனக்குள்ள இருப்பான்னா, நீ உனக்கு நல்லது கெட்டது என்பதை நீயே தீர்மானிக்க கூடியவனாய் இருப்பாய். ஆனால் கிறிஸ்துவுக்குள் வந்த பிறகு ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, இனி நீ நல்லது எது கெட்டது நீ தீர்மானிக்க வேண்டியதில்லை, நான் உனக்குள்ள இருந்து போதித்து உன்னை நடத்துகிறவராய் இருப்பேன். அதுதான் சங்கீதக்காரன் சொல்லுகிறார், கர்த்தர் நம்மேல் கண்ணை வைத்து நமக்கு ஆலோசனை சொல்லுவார், நான் நடக்க வேண்டிய வழியை நமக்கு அவர் காட்டுவார், நல்லது எது கெட்டது எது என்பதை தேவன் நமக்கு காட்டுவார். அதுதான் அந்த புதிய மனுஷனுக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு பெரிய ஆசீர்வாதம். கிறிஸ்துவுக்குள்ள இருக்கக்கூடிய ஆசீர்வாதம் என்ன தெரியுமா? நான் ஆதாம சிலுவையில் அறைந்திருக்கிறேன். ஏன்னா அந்த ஆதாம சிலுவையில் அறைந்திருக்கேன்னா, நன்மை தீமை நான் டிசைட் பண்ண வேண்டியதில்லை, எனக்குள்ள இருக்கிற கிறிஸ்துவுக்குள்ள இணைக்கப்பட்டிருக்கிறேன்னா என் ஆண்டவர் எனக்கு சொல்லுவார் எது நல்லது எது கெட்டது என்பதை. இன்னைக்கு நீங்க அதை அறிந்து கொள்ளணும். ஒரு காரியத்தை உங்க குடும்பத்துல ஒரு தீர்மானம் செய்யணும்னா ஆண்டவர்கிட்ட கேளுங்க, ஆண்டவரே நீங்க எனக்குள்ள இருக்கிறீங்கப்பா, உங்களுடைய அடையாளம் எங்க மேல இருக்கு ஆண்டவரே, நாங்க எது நல்லதுன்னு எங்களுக்கு தெரியலப்பா, நீங்க எது நல்லது சொல்லி கொடுங்க ஆண்டவரே. இப்படி நம்மளை அர்ப்பணிக்கும் போது நம்முடைய எண்ணங்கள் மாறுகிறது. நம்முடைய யோசனை எப்படி இருக்குன்னா, பழைய மனுஷனுக்குண்டான யோசனை செய்யக்கூடியவனா இல்ல, பழைய மனுஷனுக்குள்ள இருந்த அந்த பாவ செயலை செய்யக்கூடியவனா இல்ல, எல்லாவற்றுக்குமே கர்த்தரை சார்ந்து இருக்கக்கூடியவனாய் மாறி விடுகிறேன். இன்னைக்கு நம்ம எப்படி இருக்கிறோம்? இந்த 3வது அடையாளம் நமக்கு இருக்கா? இந்த அடையாளத்தில் வரக்கூடிய 3வது காரியம் நம்மகிட்ட இருக்கா? நன்மத்தை நானே டிசைட் பண்ணிக்கிறேன், எனக்கு தெரியலாம். கொஞ்சம் படிச்ச உடனே நமக்கு எல்லா விவரமும் தெரிஞ்சிடும் நினைக்கிறோம், கொஞ்சம் அனுபவம் வந்த உடனே எல்லாம் நமக்கு தெரியும் நினைக்கிறேன். நான் சொல்லுகிறேன், எவ்வளவு அனுபவம் வந்தாலும், எவ்வளவு உலக அறிவு நமக்கு வந்தாலும்,
ஆண்டவரை போல நமக்கு நல்லது எது கெட்டதுன்னு சொல்ல ஒருவருமே இந்த உலகத்துல இல்லை. எத்தனை பேர் அதை ஏற்றுக்கொள்கிறீர்கள்? அல்லேலூயா. அதனாலதான் ஆண்டவர் சொல்றார், அந்த மனுஷனை சிலுவையில் அறையப்பட்டிருக்கிறான் என்பதை நீங்க நம்பணும். யூ ஹேவ் டு பிலீவ். பாருங்க, சில வசனங்களை சொல்றேன், நீங்க குறித்து வைத்துக் கொள்ளுங்கள். அதை எனக்கு நான் சொல்றேன் பாருங்க. எபேசியர் 4ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்துல 24ஆம் வசனம் வரைக்கும் பாத்தீங்கன்னா அங்க சொல்றாரு. என்ன சொல்றாருன்னா, பழைய மனுஷன், அந்த வசனத்தை வாசித்துருவோமா? ரொம்ப அழகா இருக்கும். இப்ப நான் சொல்றேன் இந்த விளக்கம். அந்த பழைய மனுஷன் ஆதாம் சொன்னனே, ஆதாம களைத்து போடணும்னு சொன்னேன், அது கிளீனா இங்க பவுல் இங்க எடுத்து காட்டியிருக்காரு பாருங்க. எபேசியர் 4ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். எல்லாரும் இணைந்து வாசிப்போம். எபேசியர் 4:22. அந்தபடி முந்தின நடக்கைக்குரிய மோசம் போக்கும் இச்சையினாலே கெட்டு போகிற பழைய மனுஷனை நீங்கள் களைத்து போட்டு முந்தின, பாருங்க எப்படி போட்டிருக்காங்க, அந்தபடி முந்தின நடக்கைக்குரிய. அப்ப முந்தின நடக்கக்கூடியனா கிறிஸ்துவுக்கு முன்னாடி நான் ஆதாமுக்குள்ள இருந்தேன். அந்த ஆதாமுக்குள்ள இருந்த அந்த வாழ்க்கை என்ன பண்றாருன்னா களைத்து போட வைக்கிறார். எப்படி களைத்து போடுறேன்? அந்த மனுஷன் சிலுவையில் அறையப்பட்டிருக்கிறான் என்பதை விசுவாசிக்கிறேன். நல்லா கவனிங்கள். என்ன விசுவாசிக்கிறேன்? இனிமே நான் எது நல்லது கெட்டது நான் தீர்மானிக்க போறது இல்ல. கிறிஸ்துவோட இணைக்கப்பட்டிருக்கிறேன்னா அவர் எனக்கு சொல்லுவார். அடையாளம், அவருக்கு எனக்கு ஒரு அடையாளம் இருக்கே. அவர் எனக்கு சொல்லுவார் எது நல்லது எது கெட்டது என்று. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, உங்களுக்கு இயேசு கிறிஸ்து எது நல்லது எது கெட்டதுன்னு கண்டிப்பா சொல்லுவார். நம்ம அவசரப்படக்கூடாது. அது சொல்லாதீங்க, நம்ம அவசரப்படக்கூடாது. நிதானமா, ஆண்டவரே நீங்க எனக்கு சொல்லுங்க. பிள்ளைங்க சில காரியங்களை செய்றீங்களா? ஆண்டவர்கிட்ட கேளுங்க, எது நல்லது ஆண்டவரே? என் பார்வைக்கு எது நல்லதா தெரியும் தெரியுமா? அது இருக்கணும், இது இருக்கணும், அது இருந்தா, அப்படி இருந்தா, இப்படி இருந்தா நம்ம பார்வைக்கு நல்லதுதான். ஆனா ஆண்டவர் சொல்றாரு, உன் பார்வை காட்டிலும் என் பார்வை ரொம்ப நல்லதா இருக்கும். உன் பிள்ளைக்கு என்ன வேணும்ன்றது எனக்கு நல்லாவே தெரியும் ஆண்டவர் சொல்றாரு. நல்லா கவனிங்கள். இங்க இருக்கிற எல்லாரோடையும் கர்த்தர் பேசிக் கொண்டு இருக்கிறார். அந்த பழைய மனுஷன் தான் சிலுவையில் அறையப்பட்டிருக்கிறான். இனி நான் என்ன கொண்டு வரக்கூடாதுன்னா, கிறிஸ்துவுக்குள்ள வந்த பிறகும் ஆண்டவரே நானே பார்த்துக்கிறேன்ல இல்ல, நீங்க சொல்லுங்க ஆண்டவரே நான் என்ன செய்யணும், எது நல்லது எது கெட்டது எனக்கு சொல்லி கொடுங்க ஆண்டவரே. இங்க என்ன ஆயிடுதுன்னா மனம் மாறிடுதுங்க, மைண்ட், நம்முடைய திங்கிங் மாறுது. இப்ப சிலர்லாம் பாருங்க, நல்ல என்ன மீசை கருகருன்னு மீசை வச்சிருப்பாங்க, என்ன நல்ல பெரிய ஆள் மாதிரி இருப்பாங்க, வெள்ளை வேஷ்டி தான் போடுவாங்க, வெள்ளை சட்டை தான் போடுவாங்க. அவங்க சில தப்புலாம் செஞ்சுட்டாங்கன்னா என்ன சொல்லுவாங்கன்னா, அவங்க ஏதாவது ஒரு காரியத்தை குழந்தை மாதிரி யோசிக்கிறாங்க வைங்களா, அவங்க என்ன சொல்றாங்க, இன்னும் ஏன் குழந்தை மாதிரியே இருக்கிற. எனக்கு ஞாபகம், ஒரு அம்மா திட்டுது, ஒரு அம்மா ஒரு பையனை திட்டுது, நல்லா சாப்பிட்டு சாப்பிட்டு தடிமாடு மாதிரி இருக்கிறிய, குழந்தை மாதிரியே இருக்கிறிய, கொஞ்சமாவது ஏதாவது ஆள் வளர்ந்துக்கிற அளவுக்கு ஏதாவது புத்தி வளர்ந்துருக்கா? ஒரு அம்மா திட்டுது ஒரு பையனை அவங்க வீட்டில். நம்ம வீட்டில இருந்து கேட்குது அது, அந்த அம்மா திட்டுறது, நல்ல சாப்பிட்டு சாப்பிட்டு தடிமாடு மாதிரி இருக்கியடா, தடிமாடு மாதிரி வளர்ந்துருக்கிற அளவுக்கு புத்தி வளர்ந்துருக்கா? ஏன் கேட்குறாங்க? ஆள் வளர்ந்த அளவுக்கு யோசனை என்ன பண்ணல, வளரல. இன்னைக்கு நானும் அதான் கேட்கிறேன் உங்களை, கிறிஸ்துவுக்குள்ள 20 வருஷமா, 20 வருஷம்னா எவ்வளவு பெருசுன்னு பாத்துங்க, எவ்வளவு பெரிய மூட்டைன்னு பாத்துங்க. அவ்வளவு பெரிய மூட்டையை பார்த்து ஆண்டவர் என்ன தான் கேட்பாரு? அனுபவம் இருக்கு, ஆனா வளரலையே, யோசனை மாறலையே. ஞாயிற்றுக்கிழமை தோறும் வந்து வசனத்தை கேட்கிறோமே, மாறலையே, இது மாற மாட்டுதே. இன்னும் குழந்தையா தானே இருக்கிறோம், இன்னும் பழைய மனுஷன் உண்டான செயல் தானே இருக்கு. நானே தீர்மானிச்சுக்கிறேன் எது நல்லது எது கெட்டது. சும்மா ஆண்டோட்ட ஒப்பீனியனுக்காக வந்தேன். டாக்டர்கிட்ட போவாங்க பார்த்தீங்களா சிலர், சும்மா ஒப்பீனியன், சும்மா வந்தேன் டாக்டர் நீங்க என்ன சொல்றீங்க கேட்டு போலான்னு. எடுத்து 2 இன்ஜெக்ஷன் 2 பக்கமும் குத்தணும், அப்போதான் சரியாகும். சும்மா வந்தேன், சும்மா சர்ச்சுக்கு எதுக்கு சும்மா வந்தேன், இன்னைக்கு என்ன சொல்லுவார் ஆண்டவர் பார்க்கலாம். இந்த சொல்றாரு, குத்துறாரு, குத்துன்னு குத்துனாங்களே ஆண்டவர், வசனத்தை வச்சு இறக்குறாரு, மெடிசன் இறக்குறாரு, அதை சுத்தம் பண்றாரு ஆண்டவர். நல்லா கவனிங்க, இன்னைக்கு ஆண்டவர் நம்மோடு சொல்ற காரியங்களை நம்ம கவனித்துக் கொள்ளணும். மனம், நம்முடைய எண்ணங்கள் மாறணும், யோசனை மாறணும். ஒவ்வொரு வாரமும் நான் வரும்போது கிறிஸ்துவுக்குள்ள என்னுடைய எண்ணம் மாறுது. என்ன எண்ணம்னா, நான் கிறிஸ்துவோட இணைக்கப்பட்டிருக்கிறேன், கிறிஸ்துவோட எனக்கு அடையாளம் இருக்கு. இதெல்லாம் வந்த உடனே என்ன பண்றேன்? முந்தின மனுஷனை என்ன பண்றேன் சொல்லுங்க எல்லாரும், முந்தின மனுஷனை களைத்து போடுறேன், தூக்கி போடுறேன். ஏன்னா அவன் சிலுவையில் அறையப்பட்டு விட்டான். ஆண்டவர் சொல்ற, அப்படிதான் வசனம் இருக்கு, அவனை சிலுவையில் அறையப்பட்டு விட்டான். ஆதாம் மரித்து விட்டான். ஆதாமுக்கு பிறகு ஆண்டவர் இயேசு
2ஆம் மனிதன் இந்த உலகத்துக்கு வந்திருக்கிறார். இப்போ நான் எப்படி பிழைத்திருக்கிறேன், நான் எப்படி அவருக்குள்ள நான் பிளான்ட் ஆகியிருக்கிறேன், நான் கிறிஸ்துவுக்குள்ள எந்த சாயல் இருக்கிறேன், இப்போ நான் கிறிஸ்துவின் சாயலில் என் ஆண்டவர். அங்க அந்த வசனத்தை தொடர்ந்து வாசித்தீங்கன்னா, அந்த புதிய மனுஷனை, புதிய எண்ணத்தை உங்களுக்குள்ள தரித்து கொள்ளுங்க. மத்தேயு சுவிசேஷம் 5ஆம் அதிகாரத்துல ஆண்டவர் சொல்றாரு பாருங்க, 29-30ஆம் வசனத்துல, ஒரு கண்ணு உனக்கு இடத்துல பண்ணா என்ன பண்ண, அந்த கண்ணை பிடுங்கி போட்டு. இப்ப அப்படி செய்யணும்னு வச்சீங்களேன், எல்லாரும் எப்படி வருவாங்க, இப்படி வருவாங்க, ஒத்த கண்ணு விசுவாசியுமே வருவாங்க. ஒரு வாரம் ஒத்த கண்ணு விசுவாசி, அடுத்த வாரம் பாத்தீங்கன்னா 2 கண்ணும் காலி, குருட்டு விசுவாசியா வருவாங்க. என்ன பிடிச்சிட்டு போங்க. என்ன அதையே ஆண்டவர் சொல்றாரு, சரீரத்துல 2 கண்ணு தாங்க இருக்கு, புடுங்கி போனோம்னா எத்தனை தான் புடுங்கி போறது, எல்லாத்தையும் புடுங்கி போட்டாலும் ஒன்றும் பிரயோஜனம் கிடையாது. ஆண்டவர் அதை புடுங்கி போடுன்னு சொல்லல. ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, கெட்ட எண்ணத்தை உண்டாக்குதே, அந்த எண்ணத்தை நல்லது தீமை, தீமை நல்லது எது நீனே தீர்மானிக்க நினைக்கிறியா, அந்த எண்ணத்தை தூக்கி போட்டுட்டு, நான் உன்னோட இருக்கிறேன், நீ என்னோட இணைக்கப்பட்டிருக்கிற, அந்த அடையாளத்தின்படி நான் உனக்கு கொடுக்கிற அந்த புதிய மனுஷனை தரித்துக்கொள், அந்த புதிய எண்ணத்தை நீ தரித்துக்கொள். எத்தனை பேருக்கு புரியுது ஆண்டவர் நீங்க பேசுற காரியம்? கண்டிப்பா புரியும். புரியலனாலும் கையை தூக்க மாட்டீங்க, உள்ள இறங்கி இருக்கோம். அந்த பழைய மனுஷனை நம்ம உயிர் வர வைக்கிறோம். ஆனா ஆண்டவர் சொல்ற, அந்த பழைய மனுஷன் சிலுவையில் அறையப்பட்டு இருக்கிறான். நான் கிறிஸ்துவோடு சிலுவையில் அறையப்பட்டிருக்கிறேன் பவுல் சொல்ற. என்ன சொல்ற, எதை சொல்றாருன்னா, என் பழைய மனுஷனை சிலுவையில் அறையப்பட்ட ஒப்பு கொடுத்துட்டேன், அது முடிஞ்சு போன ஒன்று. இப்போ நான் எப்படி இருக்கிறேன்னா, ஆண்டவரே நீ சொல்லும்பா, எது நல்லது எது கெட்டதுன்னு எனக்கு நீங்க சொல்லுங்க ஆண்டவரே. நீங்க அப்படிதாங்க கேட்கணும். ஒரு வேலை செய்றீங்க, ஒரு காரியத்தை செய்றீங்க, ஆண்டவரே நீங்க சொல்லுங்க எது நல்லது எது கெட்டது. தொடர்ந்து அப்படியே நீங்க கொலோசியர் 3ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் 10ஆம் வசனம் வாசித்தீங்கன்னா அதுலயும் அப்படிதான் இருக்கு. கலாத்தியர் 5:24 வாசித்தீங்கன்னா புதிய மனுஷனை தரித்து கொள்ளணும் தான் இருக்கு. கொலோசியர் 3:9-10 சொல்றாரு என்னன்னா, அங்க அது ஆண்டவர் சொல்லும் போது, அவரை குறித்த அறிவினால உங்க எண்ணம் நிறைந்திருக்கணும். ரட்சிக்கப்பட்ட பிறகு இன்னும் பொய் சொல்றவங்களா, இன்னும் பழைய மனுஷனுடைய கிரியைகளை காண்பிக்க கூடியவங்களா இருக்கணும்னா, எதை நம்பலனா, என் பழைய மனுஷன் சிலுவையில் அறையப்பட்டு இருக்கிறான், இப்போ நான் கிறிஸ்துவோட இணைக்கப்பட்டிருக்கிறேன், கிறிஸ்துவோட இணைக்கப்பட்டிருக்கிறதுனால அவரும் நானும் அவருக்கும் எனக்கும் இருக்கிற அடையாளத்தோட நான் வாழ்றேன். இதை நம்பலன்னா என்ன ஆகும்னா, பொய் வாயிலிருந்து வந்துட்டே தான் இருக்கும். பழைய மனுஷனுடைய செயல் நல்லது கெட்டது நானே தீர்மானித்திருக்கக்கூடிய நிலையில தான் நான் இருப்பேன். ஆனா அங்கே 10ஆம் வசனம் சொல்லி, புதிய மனுஷன் தரித்து கொண்டு அவரை குறித்த அறிவை நாம் அடைய வேண்டும். சிருஷ்டி, அந்த வசனத்தை மட்டும் வாசிங்கன்னா, கொலோசியர் 3ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் நினைக்கிறேன், வாசிங்க யாரா. தன்னை சிருஷ்டித்தவருடைய, நல்ல கவனிங்க, அப்படி சொல்றப்ப, தன்னை சிருஷ்டித்தவருடைய சாயலுக்கு ஒப்பாய் பூரண அறிவடையும்படி புதிதாக்கப்பட்ட புதிய மனுஷனை தரித்து கொண்டு இருக்கிறீர்களே. அவருடைய சாயலில் புதிதாக்கப்பட்டு பூரண அறிவடையும்படி. என்ன பூரண அறிவு இருக்கணும்னா, இனி நான் பழைய மனுஷன் கிடையாது, ஆதாமுக்குள்ள இல்ல, நான் கிறிஸ்துவுக்குள்ள இருக்கிறேன். பக்கத்துல கை பிடிச்சு சொல்லுங்க, நான் ஆதாமுக்குள்ள இல்ல, நீங்க ஏவாள்னு சொல்லுங்க, நல்லா இருக்கும். நம்ம எல்லாம் சொல்லுவோம், நான் ஆதாமுக்குள்ள, நீங்க என்னங்க ஆதாம்ன்றீங்க, ஏவாள்னு சொல்லுங்க. நீங்க நான் ஏவாளுக்குள்ள இல்ல, நான் ஆதாமுக்குள்ள இல்ல, இப்ப நான் யாருக்குள்ள இருக்கிறேன், கிறிஸ்துவுக்குள்ள இருக்கிறேன். மேல இருக்கவங்களாம் சொல்ல மாட்டீங்களா? கொஞ்சம் பக்கத்துக்கு பார்த்து சொல்லுங்க. ஆம்பளை ஆதாம் சொல்லுங்க, பொம்பளை ஏவாள்னு சொல்லுங்க. மேல சொல்லுங்க, நான் ஆதாமுக்குள்ள இல்ல, நான் யாருக்குள்ள இருக்கிறேன், கிறிஸ்துவுக்குள்ள இருக்கிறேன். அவருடைய சாயல் சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறேன், நான் பூரண அறிவடை. அந்த யோசனை எனக்குள்ள வரணுங்க. கிறிஸ்துவோட இணைக்கப்பட்டிருக்கேன், கிறிஸ்துவ அடையாளம் எனக்கு இருக்கு. இப்ப எனக்கு என்ன அறிவு இருக்குன்னா, இந்த யோசனை தான் என்ன அதிகமா நிரப்புது. என்ன யோசனை? ஓ நோ, நான் என்ன பேசினாலும் என்ன செஞ்சாலும் பழைய மனுஷன் செயல் அல்ல, நல்லது கெட்டதை நான் தீர்மானிக்க போதில்லை, ஆண்டவர் எனக்கு சொல்லி தருவார். அதான் அங்க பவுல் கேட்கிறார், ரோமர் 6ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் கேட்கிறார், இதை அறிந்திருக்கிறீர்களா? இதை குறித்த காரியத்தை, இந்த காரியத்தை குறித்து நீங்க நல்லா அறிந்திருக்கிறீங்களா? தெளிவா புரிஞ்சிருக்கா? இதை பத்தி உங்க அடையாளம் கிறிஸ்துவோட இருக்குன்றத தெளிவா புரிஞ்சு வச்சிருக்கிறீங்களா? இது புரியலனா கிறிஸ்துவ வாழ்க்கையில வெற்றியா இருப்பது கூடாத காரியம் என்று சொல்லுகிறார். நல்லா கவனிங்கள், நான் வெற்றியா இருக்கணும், ஆசீர்வாதமா இருக்கணும்னா இதை நல்லா நான் அறிந்து விசுவாசிக்கும் போதுதான் இது என் வாழ்க்கையில சாத்தியமாகக்கூடிய ஒன்று. நல்லா பாருங்க,
இது அனுபவத்தை சார்ந்த வருகிற அறிவல்ல, விசுவாசத்தினால் வருகிற அறிவினாலே இதை நாம் சாதிக்க முடியும். ரோமர் 4:17 இருந்து நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா அதுல எப்படி போட்டிருக்கு, 21ஆம் வசனம் வரைக்கும். அதெல்லாம் எதை காட்டுதுன்னா, ஆபிரகாம் அவன் சூழ்நிலை வித்தியாசமா இருந்தது. அவனுக்கு ஆண்டவர் சொன்னார், என்ன சொன்னாருன்னா, 99 வயது இருக்கும்போது, என்ன 90 வயசு பாட்டி, 99 வயசு தாத்தா. நல்லா யோசித்து பாருங்க. ஆண்டவர் சொல்றார், அடுத்த வருஷம் தாத்தா நீ ஒரு குமாரனை பெத்தெடுப்பேன்றாரு. இன்னைக்கு இருக்கிற தாத்தாவா இருந்தா என்ன ஆயிருக்கும் கொஞ்சம் யோசித்து பாருங்க. சூழ்நிலை எப்படி இருந்துச்சு, அனுபவம் எப்படி இருந்துச்சு, வித்தியாசமானதா இருந்து. இன்னைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து பேசும்போது இந்த வார்த்தையை, ஆண்டவரோடு நீங்க இணைக்கப்பட்டிருக்கீங்க, அவருடைய அடையாளம் உங்க மேல இருக்கு, நீங்க அவரோட பிளான் பண்ணப்பட்டிருக்கீங்க, அவருடைய சாயல் இருக்கிறீங்க, உங்க பழைய மனுஷன் சிலுவையில் அறையப்பட்டிருக்கான்னு சொல்லும் போது இன்னும் பாவத்தின் செயல், ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியங்கள் உங்களுக்குள்ள இருக்கலாம், உங்க அனுபவ வித்தியாசமா இருக்கலாம். ஆனா இதை நான் எப்படி ஏற்றுக்கொள்கிறேன்? ஆண்டவருடைய வசனம் இப்படி சொல்லுது. என்ன சொல்லுகிறது? நான் பழைய மனுஷன் அல்ல, கிறிஸ்துவுக்குள்ள நான் புதிதாக்கப்பட்டிருக்கிறேன்னு சொல்ற இந்த அனுபவத்தை நான் ஏற்றுக்கொள்ள, இந்த வார்த்தை, இந்த வசனத்தை நான் அப்படியே விசுவாசி. ஆபிரகாம் எப்படி விசுவாசித்தான்? வேதானவனா இருந்தான். அடுத்த வருஷம் உனக்கு ஒரு குமாரனை கொடுப்பேன்னு சொன்ன போது வேதம் சொல்லுகிறது, அவன் சந்தேகப்படாமல், தன் சரீரம் செத்து போனதை எண்ணாமல், அவன் எதை நம்பினா? கர்த்தர் வாக்குத்தத்தம் பண்ணினதை நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார் என்பதை நம்பி அவன் தேவனை மகிமைப்படுத்தினான் என்று சொல்லி இருக்கிறது. நீங்கள் உங்கள் சூழ்நிலை எப்படி வேணாலும் இருக்கலாம், உங்க அனுபவம் எது வேணாலும் இருக்கலாம். ஆனா இவ்வளவு நேரம் நீங்க கேட்ட வசனத்துக்கு உங்களை நீங்க கீழ்ப்படி ஒப்பு கொடுத்து இதை விசுவாசிப்பீங்கன்னா, கிறிஸ்து உங்களுக்குள்ள வந்துருவாரு. உங்களுக்குள்ள வந்த கிறிஸ்து அவருக்கும் உங்களுக்கும் இருக்கிற அடையாளத்தை நீங்க போகிற, நீங்க செய்யற, நீங்க இருக்கிற எல்லா இடத்திலும், வெறும் ஆலயத்துல மாத்திரம் இல்ல, இப்ப நீங்க இவ்வளவு நேரம் உட்கார்ந்து கேட்டுட்டீங்க, இனிமேதான் அந்த அப்ளிகேஷன் உங்க லைஃப்ல வரும். இப்ப இங்க இருந்து வெளியே புறப்பட்டு போகும்போது என்ன, சிலர் உங்களை வெறுப்பேற்றுவாங்க, சிலர் கோவப்படுத்துவாங்க, நீங்க சிரிச்சுக்கிட்டே அதை ஏற்றுக்கொள்ளணும். எப்படி வரும் அது? கிறிஸ்துவுக்குள்ள இணைக்கப்பட்டிருக்கிறேன், கிறிஸ்துவுக்குள்ள நான் இணைக்கப்பட்டதினால் அவருக்கும் எனக்கும் ஒரு அடையாளம் இருக்கு. இந்த அடையாளம் என்ன பண்ணுது? நான் அவரோட பிளான்ட் ஆகிருக்கிறேன், அவருடைய சாயல் இருக்கிறேன். பழைய மனுஷன், நன்மை தீமை நானே டிசைட் பண்ணிதுன்னு சொன்ன ஆதாம், அந்த மனுஷனை கர்த்தர் சிலுவையில் அறைந்திருக்கிறார். அந்த எண்ணங்கள் எனக்கு வரும்போது, என்னுடைய மாம்சத்தை, என்னுடைய ஆவி இந்த மாம்சம் மேற்கொள்ளும் போது எனக்கு என்ன வரணும்னா, இந்த பழைய மனுஷனை ஆண்டவர் சிலுவையில் அறைந்திருக்கிறார், இந்த பழைய மனுஷன் சிலுவையில் அறையப்பட்ட ஒரு மனுஷனாய் இருக்கிறான் என்பதை நம்பி உங்களை நீங்கள் ஆண்டவருடைய கரத்தில் ஒப்பு கொடுப்பீங்கன்னா, கிறிஸ்துவின் அடையாளத்தை பெற்றிருக்கிற நீங்களும் நானும், கொலோசியர் 2ஆம் அதிகாரம் எடுப்போம். அந்த வசனத்தை வாசித்து நான் முடிக்க விரும்புகிறேன். 2ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் மறுபடியும் நாம் எல்லாரும் வாசிக்க போறோம். கிறிஸ்துவோடு உங்களுக்கு இருக்கும் அடையாளத்தை நீங்கள் புரிந்து அறிந்து இன்றைக்கு நீங்கள் வாழ ஆரம்பிக்கும் போது, 10ஆம் வசனம் எல்லாரும் இணைந்து வாசிப்போம். எல்லாரும் நம்ம இணைந்து வாசிப்போம். மேலும் சகல துரைத்தனங்களுக்கும் அதிகாரங்களுக்கும் தலைவராய் இருக்கிற அவருக்குள் நீங்கள் பரிபூரணம் உள்ளவர்களாய் இருக்கிறீர்கள். இருக்க போகிறேன்னு சொல்ல இருக்கிறீர்கள். இவ்வளவு நேரம் கர்த்தருடைய வார்த்தையை கேட்டுட்டு இந்த வசனத்துக்கு உங்களை அர்ப்பணிப்பீங்கன்னா, அவருக்குள் இருக்கிற பரிபூரணத்துல, அந்த ஃபுல்னஸ்ல, ஏசுநாட்ட இல்லாததா இருக்காங்க, ஏசுநாட்ட இல்லாததா இருக்கா, என்கிட்ட இல்லாதது நிறைய இருக்கு. அதனால்தான் எல்லாம் இருக்கக்கூடிய இயேசுவோடு நான் இணைக்கப்பட்டிருக்கிறேன், அவரோடு எனக்கு அடையாளம் இருக்கு. அந்த அடையாளத்தை நம்பி நான் வாழும்போது அவருக்கு எப்படி அதிகாரமும் துரைத்தனங்களும் கொடுக்கப்பட்டிருக்கிறதோ, அதே அதிகாரத்தை கிறிஸ்து எனக்குள்ள இருந்து செயல்படுத்தி என்னை வெற்றி உள்ளவனாய் ஆண்டவர் வாழ வைப்பார். எத்தனை பேர் நம்புகிறீர்கள்? நம்முடைய இடத்துல எழுந்து நின்று இந்த காலையில் ஆண்டவர் சொன்ன வார்த்தைக்கு நம்மை நாம் அர்ப்பணிப்போம். அல்லேலூயா. கைகளை உயர்த்துவோம், வாய்களை திறந்து ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். பரிசுத்தமுள்ள பிதாவே, இந்த காலை வேளையில் எங்களோடு நீர் பேசி நம்முடைய சத்திய வசனத்துக்காக நன்றி 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 நன்றி. வாய்களை திறந்து எல்லாரும் கர்த்தரை துதிப்போம். அங்கே இங்கே யாரும் நவந்து போக வேண்டாம், அங்கே இருங்க. நீங்க நம்ம ஜெபித்து முடித்த பிறகு நீங்க கலந்து சொல்லலாம். வாய்களை திறந்து ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. ஆண்டவரே, இன்னைக்கு எனக்கும் உமக்கும் ஒரு அடையாளத்தை நீர் காட்டி இருக்கிறீர். எத்தனை பேர் நம்புகிறீர்கள்?
இதை காட்டின ஒரு பெரிய சக்தி ஒண்ணுமே இருக்க முடியாது. உங்க வாழ்க்கையில் இதை காட்டின ஒரு பெரிய சக்தி ஒண்ணுமே கிடையாது. ஆண்டவரும் உங்களும் நீங்களும் ஆண்டவருக்குள்ள இருக்கிற அடையாளத்தை வைத்து சகலத்தையும் ஆளக்கூடிய வல்லமையை கர்த்தர் நம்ம கையில் கொடுத்திருக்கிறார். உங்கள் போராட்டத்தின் மேல், உங்க பிரச்சனையின் மேல நீங்கள் ஆளக்கூடியவர்களாய் கர்த்தர் மாற்றுவார். எத்தனை பேர் நம்புகிறீர்கள்? இன்னைக்கு தோல்வியோட வந்திருக்கலாம், நஷ்டத்தோட வந்திருக்கலாம், பலவீனத்தோட வந்திருக்கலாம். ஆனா கிறிஸ்துவோடு இருக்கும் உங்கள் அடையாளத்தின் மூலமாக சகலத்தையும் ஆளக்கூடிய ஒரு நபராய் கர்த்தர் மறுபடியும் என்னை மாற்றி அமைக்க அவர் வல்லவராய் இருக்கிறார் என்பதை நம்பியே, ஆண்டவரே என்னை உம்முடைய பரிசுத்த கரத்துக்குள்ளே நான் என்ன அர்ப்பணிக்கிறேன்ப்பா, அர்ப்பணிக்கிறேன் ஆண்டவரே. உம்மால கூடாதது ஒன்றுமே இல்லை. எத்தனை பேர் கைகளை உயர்த்தி வாய்களை திறந்து என்னோட இணைந்து சொல்லுகிறேன், ஆண்டவரே உம்மால கூடாதது ஒன்றுமே இல்லை, என்னால பண்ண முடியாது நிறைய இருக்கிறது ஆண்டவரே. இன்னைக்கு அதனாலதான் ஆண்டவரே நான் உம்மோடு இணைக்கப்பட்டிருக்கிறேன். ஆண்டவரே உம்மோடு இணைக்கப்பட்டிருக்கிறதுனால உமக்கும் எனக்கும் இருக்கும் அடையாளத்தின் மூலமாக சகலத்தையும் செய்து முடித்த ஆண்டவரே, நீர் எல்லாவற்றையும் செய்து முடித்தது போல எனக்குள் இருந்து எல்லாவற்றையும் செய்ய வைக்கிற கர்த்தராக என்னோடு இருக்கிறதினாலே கைகளை தட்டி இந்த காலைவேளை கர்த்தரை நாம் மகிமைப்படுத்துவோம். ஓ ஃபாதர் வி தேங்க் யூ. ஆண்டவரே உமக்கு நன்றி 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 அப்பா. இந்த வெற்றியின் அடையாளத்தோடு, இந்த பூரண நம்பிக்கையோடு நாங்கள் இடத்தை விட்டு கலைந்து செல்ல எங்களுக்கு உதவி செய்கிறோம். ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகள் படைத்திருக்கிற காணிக்கை தசமபாகம், உம்முடைய பிள்ளைகள் உமக்கென்று கொடுக்கும் ஒவ்வொரு காணிக்கைகளையும் நீர் ஆண்டவரை கூர்ந்து கவனித்து அவர்களை அதுக்கு ஏற்ற ரீதியில நீர் ஆசீர்வதித்து பழுகி பெருக பண்ண போகிறதுக்காக உமக்கு நன்றி சொல்லுகிறோம். கிருபையின் தேவன், சமாதானத்தின் தேவன், மகிமையின் தேவன், ஆரோக்கியத்தின் தேவன், வலுவாதபடிக்கு எங்களை காத்து நிலை நிற்க பண்ணுகிற கர்த்தர் உம்முடைய பிள்ளைகளை தொடர்ந்து ஸ்திரப்படுத்தி அவருடைய பாதங்களை நீர் உறுதிப்படுத்தி ஒவ்வொரு அடிகளும் ஆண்டவர் சொல்லும் நன்மைக்கு ஏதுவாய் உம்முடைய பிள்ளைகள் நடந்து செல்ல கர்த்தர் நீர் கிருபை செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். இந்த கடந்த வாரம் உம்முடைய பிள்ளைகளுக்கு தோல்வி இருந்திருக்குமானால் இந்த வாரம் ஆண்டவரே உம்முடைய ஊழியனாகிய நான் உம்முடைய அதிகாரத்தை பயன்படுத்தி சொல்லுகிறேன், கிறிஸ்துவோடு இவர்களுக்கு இருக்கும் அடையாளத்தினாலே இந்த ஆண்டவரே வாரத்துல எதெல்லாம் உம்முடைய பிள்ளைங்க தோத்து போனாங்களோ அதெல்லாம் உம்முடைய பிள்ளைகள் வெற்றி சிறக்க போகிறார்கள். எத்தனை பேர் நம்புகிறீர்கள்? நம்புகிறவர்கள் கைகளை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். மகிமைப்படுத்துங்கள். வெற்றி உண்டு உனக்கு. Victory is yours. கிறிஸ்தவ மக்கள் ஜெயிக்கிறவர்களாய் கர்த்தர் நம்மை வைப்பார். அப்படி தொடர்ந்து எங்களை வெற்றியாய் நடத்தும். எல்லா கனமும் மகிமையும் துதியும் உமக்கு நாங்கள் தருகிறோம். தொடர்ந்து நீர் மகிமைப்படுவோம். இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, ஆமென். இப்பொழுது நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியினுடைய அந்யோன்ய ஐக்கியமும் இன்றும் என்றும் சதா காலங்களும் நம் அனைவருடன் நிலைத்திருப்பதாக. ஆமென். எல்லாரும் இணைந்து சொல்லும், என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமையா பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். போயிட்டு வாங்க சந்தோஷமா. உங்களுக்கும் ஆண்டவருக்கும் இருக்கும் அடையாளத்தை வைத்து எல்லாவற்றையும் வெற்றியாக்கிக் கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை நிறைவாய் ஆசீர்வதிப்பார்.